இந்த அருமையான காலையில உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ವಾಕ್ಯತೆயும் ಕೃಪೆயும் நான் பெற்றிருக்கிறேன். ಈ ಬೆಳಗಿನ ಸುಂದರವಾದ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚುವಂತ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ನಾನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. நீங்கள் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். ನೀವು ನಿಜವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ದೇವರ ಮಕ್ಕಳು. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ அருமையான மேய்ப்பன் உங்களுக்கு இருக்கிறார். ಸುಂದರವಾದ மேய்ப்பன் உங்களுக்கு இருக்கிறார். ಕುರುಬನು ನಿಮಗಿದ್ದಾನೆ. உங்களை அருமையாக மேய்த்து கொண்டு போவார். ನಿಮ್ಮನ್ನು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த காலையில கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ಒಪ್ಪು கொடுப்போம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮ ತಲೆಗಳನ್ನು ಬಾಗಿಸಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಫಿಲಿಪ್ ಎங்களுக்காக ಜಪಿக்கும்படிಯಾಗಿ கேட்டுக்கொள்கிறேன். ಫಿಲಿಪ್ ಅವರು ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ಪರಿಶುದ್ಧ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ನಾವು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்களோட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ಕರ್ತನೇ, ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕು ಎಂದು ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. உம்முடைய தாசனை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ನಿಮ್ಮ ದಾಸರನ್ನು ನೀವು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆண்டவரே, நாங்கள் மனித சத்தத்தை அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அவர் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய், வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ದೇವರ ಮನುಷ್ಯನ ಶಬ್ದವನ್ನಲ್ಲ, ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತ ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಬೇಕೆಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர் பேச, ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಅವರು ತುಂಬಿ ಅವರು ಮಾತನಾಡಲು, எங்கள் இருதயங்கள் திறக்கப்பட, ನಮ್ಮ ಹೃದಯಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲು, எங்களுடைய மனதுகள் திறக்கப்பட, ನಮ್ಮ ಮನಸ್ಸುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡಲು, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உள்ளும் புறம்புமாய் அது நல்ல மேய்ச்சலை கண்டடைய, ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಆಚೆ ಒಳಗೆ ಮತ್ತು ಆಚೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಮೇವನ್ನು ನಾವು ಕಂಡುಕೊಳ್ಳಲು, எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே அது குத்தப்பட்டு அது அறிக்கை பண்ணப்பட, ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟದನ್ನು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡುವಂತೆ, எங்களை சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದು ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. களைப்போட வந்திருக்கிற யாவரும் ஆண்டவரே அவர்கள் இளைப்பாறுதல் அடைந்து பலப்படுத்தி இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும். ಕಷ್ಟಗಳಿಂದ ಬಂದಂತ ಅವರನ್ನು ಇಲ್ಲಿ ಬಂದು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ಸಂತೋಷದಿಂದ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸಬೇಕೆಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பாஸ்டர் ஐயாவை கர்த்தாவை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ಪಾಸ್ಟರ್ ಅಯ್ಯನವರು ನಿಮ್ಮ ಕರಗಳಿಗೆ ನಾವು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. நீரே அவர் மூலமாய் வெளிப்படுவீராக. ನೀವೇ ಅವರ ಮೂಲಕ ಪ್ರಕಟಪಡಬೇಕು. உமது சித்தம் நடக்கட்டும். ನಿಮ್ಮ ಚಿತ್ತವೇ ನೆರವೇರಲಿ. நாம மகிமைப்பட்டு ನಿಮ್ಮ ನಾವೇ ಮಹಿಮೆ ಪಡಬೇಕು. ಕರ್ತನೇ, உமக்கு எல்லா துதி கன மகிமையை, ನಿಮಗೆ ಘನ ಮನ ಮಹಿಮೆಗಳನ್ನು எங்கள் அருமை ரட்சகராகிய இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ನಮ್ಮ ಸುಂದರ ರಕ್ಷಕನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. மரணத்தை ஜெயிக்கும் தேவன், ಮರಣವನ್ನು ಜಯಿಸುವಂತ ದೇವರು. வேதாமத்தில் இந்த நாளிலே உயிர் தெழுதலை குறித்து தான் பொதுவாக பேசுவாங்க இல்லைங்களா? ಎಲ್ಲ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಕುರಿತು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರಲ್ಲವೇ? உயிர் தெழுதல் என்றால் என்ன? ಪುನರುತ್ಥಾನವೆಂದರೆ ಏನು? செத்தவர்கள் மீண்டும் எழுவது இல்லைங்களா? ಸತ್ತವರು ಮತ್ತೆ ಏಳುವುದು. அல்லது இன்னொரு மொழிபெயர்ப்பு தமிழிலே சொல்ல போனால் புதுப்பித்தல். ಅದನ್ನು ಮತ್ತೊಂದು ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ತಮಿಳಲ್ಲಿ ಉಜ್ಜೀವಿಸಲ್ಪಡುವುದು, புது உயிர்ப்பிப்பு, புது ಹೊಸ ಜೀವನವು. அதனால இந்த நாளில் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை நாம் கேட்போம். ಆದ್ದರಿಂದ ಈ ದಿನದಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸದ ಒಂದು ಕಣ್ಣೋಟದಲ್ಲಿ ನಾವು ಈ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. வேதாகமத்தில் எத்தனை விதமான உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறது? ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಎಷ್ಟು ವಿಧವಾದಂತ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಕುರಿತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரே ஒரு உயிர்த்தெழுதல் தான் இருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? ನಾವು ಅನ್ಕೋತೇವೆ ಸಾಮಾನ್ಯ ಒಂದೇ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದಿಂದ ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವಲ್ಲವೇ? அதை கொஞ்சம் அப்படியே அலசி உள்ள போய் பார்ப்போம். ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಾವು ಇನ್ನೂ ಒಳಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾವು ಅದನ್ನು ಕುರಿತು ನೋಡೋಣ. உயிர்த்தெழுதலின் உண்மையை ரகசியத்தை அறிந்து ಈ கொள்வோம். ಪುನರುತ್ಥಾನದ ನಿಜವಾದ ರಹಸ್ಯವನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳೋಣ. வேதாகமத்தில் 4 வித்தியாசமான உயிர்த்தெழுதல்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ 4 ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಪುನರುತ್ಥಾನಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. மரித்தவர்களை மீண்டும் உயிரடைய செய்ய தேவனால் மட்டுமே ஆகும். ಸತ್ತವರನ್ನು ಜೀವದಿಂದ ಪುನರುತ್ಥಾನ ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರಿಂದ ಮಾತ್ರವೇ ಸಾಧ್ಯವು. I'll repeat again. மரித்தவர்களை மீண்டும் உயிரடைய செய்ய தேவனால் மட்டுமே ஆகும். ಸತ್ತವರನ್ನು ಮತ್ತೆ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರಿಂದ ಮಾತ್ರವೇ ಸಾಧ್ಯ. நான் சொன்ன இப்ப 4 வித்தியாசமான உயிர்த்தெழுதலை குறித்து வேகமாக நாம் பார்ப்போம். ಇವಾಗ 4 ಪುನರುತ್ಥಾನದ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಬೇಗ பழைய ஏற்பாட்டிலே 3 இடங்களிலே மரித்தவர்கள் உயிரடைய செய்கிறார்.
ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 3 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನರಾಗುವುದನ್ನು ನಾವು இந்த ನೋಡುತ್ತೇವೆ. உயிர் தெழுதல் உயிரடைய செய்கிறார் என்று சொல்லும்போது ಈ ಪುನರುತ್ಥಾನ ಜೀವವನ್ನು ಪಡೆಯುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು இந்த ಹೇಳುವಾಗ சரீரம் மரிக்கிறதை ಈ பார்க்கிறோம். ಶರೀರವ ಮರಣವನ್ನುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. சரீரத்தை விட்டு நாம் வெளியே வந்து விடுகிறோம். அதான் ಶರೀರ மரணம். ಶರೀರವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಆಚೆ ಬರುತ್ತೇವೆ, ಅದುವೇ ಮರಣವು. மரணம் என்று சொல்லும்போது சரியான வார்த்தை இன்னும் சொல்ல போனால் பிரிவினை. ಮರಣವನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವಾಗ ಸರಿಯಾದ மரணம் நம்மை பிரிக்கிறது. ಮರಣವು ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತದೆ. மரணம் நான் மரிக்கும் போது இந்த சரீரத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறேன். ಮರಣವು ನಾನು ಸಾಯುವಾಗ ಈ ಶರೀರದಿಂದ ನನ್ನ ಆತ್ಮವು ಆಚೆ ಬರುತ್ತದೆ. இப்போ அந்த மரணத்தை குறித்து 3 வித்தியாசமான டைமென்ஷனோட நம்ம கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம். ಈ ಮರಣವನ್ನು ಕುರಿತು 3 ವಿಧವಾದಂತಹ ಕೋನಗಳಿಂದ ನಾವು ನೋಡೋಣ. புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லும்போது ಇದನ್ನು ತಿಂದಂತ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಸಾಯುತ್ತೀರಿ ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அர்த்தம் இதுதான். ಅದನ್ನ ಅರ್ಥವು ಇದುವೇ. நாம் சரீரத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறோம், அது ஒரு பிரிவினை. ನಾವು ಶರೀರದಿಂದ ಆಚೆ ಬರುತ್ತೇವೆ, ಅದು ಒಂದು ಮರಣವು. பிறகு இந்த பூலோக வாழ்விலிருந்து நாம் பிரிந்து விடுகிறோம். ನಂತರ ನಾವು ಭೂಲೋಕದ ಜೀವನದಿಂದ ಬೇರ್ಪಡುತ್ತೇವೆ. பிறகு தெய்வத்தை யுகயுகமாய் விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலைமை. ನಂತರ ನಾವು ದೇವರನ್ನು ಯುಗ ಯುಗಾಂತರ ಬಿಟ್ಟು ನಾವು We are ಬೇರ್ಪಡುತ್ತೇವೆ. going to be separated from this body and we are going to be separated from the life of this earth, and finally it is eternal separation from God. That's what God said, if you the day you are going to eat you will die. அதனால் தானே எப்பொழுது நீங்கள் இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாவீர்கள். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಯಾವಾಗ ಈ ಒಂದು ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನುವಂತ ದಿನದಲ್ಲೇ ನೀವು ಮರಣ ಹೊಂದುತ್ತೀರಿ. சாகவே சாவீர்கள். ಸತ್ತೇ ನೀವು ಸಾಯುತ್ತೀರಿ. ஆனா பிசாசு என்ன சொன்னா? ಆದ್ರೆ ಸೈತಾನನು ಏನು ಹೇಳಿದನು? நீங்க சாவ போறதில்ல. ನೀವು ಸಾಯುವುದಿಲ್ಲ. Correct. ಹೌದಲ್ಲವೇ? உண்மையாதானே சொன்னா? ಆ ವಿಧವಾಗಿ ತಾನು ಹೇಳಿರುವುದು. ஆனா அவங்க புசிக்கிற நாள்ல செத்தாங்களா? ಆದ್ರೆ ಅವರು ತಿಂದ ನಂತರ ಅವರು ಸತ್ತರೆ, சாகலையே. ಅವರು ಮರಣ ಹೊಂದಲಿಲ್ಲ. அப்போ யார் போய் சொன்னது? அப்போ ಆದ್ರೆ ಯಾರು ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ದು? அப்ப ஆண்டவர் போய் சொன்னாரா? ಆದ್ರೆ ದೇವರು ಸುಳ್ಳು ಹೇಳಿದಾನೆ. ஆண்டவர் தப்பா சொல்லிட்டாரா? ದೇವರು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದಾನೆ. அதனுடைய அர்த்தம் என்ன? ಅದರ ಅರ್ಥವು ಏನು? எப்பொழுது புசிக்கிறீர்களோ, ಯಾವಾಗ ನೀವು ತಿನ್ನುತ್ತೀರೋ, உங்களுக்குள்ளே மரணம் வரும்போது ಒಳಗೆ ಮರಣವು ಬರುವಾಗ என்னை விட்டு பிரிந்து விடுவீர்கள். ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರ್ಪಡುವಿರಿ. தெய்வத்தை விட்டு பிரியக்கூடிய பிரிவினை, அதுதான் மரணம் என்று ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರ್ಪಡುವಂತದ್ದು ಅದುವೇ அது ಮರಣವು. மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நீங்கள் சரீரத்திலும் பிரிய ನೀವು போகிறீர்கள். ಶರೀರದಲ್ಲಿಯೂ ಬೇರ್ಪಡಲಿದ್ದೀರಿ. பிறகு சரீரத்திலிருந்து வெளியே வந்த பிறகு ನಂತರ ನಾವು ಶರೀರದಿಂದ ಆಚೆ ಬಂದ நீங்கள் ನಂತರ யுக யுகமாக என்னை விட்டு பிரிந்திருக்க போகிறீர்கள். ನನ್ನನ್ನು ಯುಗ ಯುಗಾಂತರವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರ್ಪಡಲಿದ್ದೀರಿ. அதைதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். ಅದರಿಂದಲೇ ದೇವರು ಹೇಳಿದನು, ನೀವು ತಿಂದ ದಿನದಲ್ಲಿ உதாரணமா ಸಾಯೇ உங்களுக்கு சொல்ல போனா, ಸಾಯುತ್ತೀರಿ. ஒரு மரத்தின் கிளைய பிள்ளைங்க யாருன்னா அறுத்துன்னு வர சொன்னா அறுத்துன்னு வந்தாங்க. ஒரு கிளைய ಒಂದು ಕೊಂಬೆಯನ್ನು ಬಡಗನಿಗೆ ಅದನ್ನು ಕತ್ತರಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಾನಾ? இப்போ நீங்க ಕತ್ತರಿಸಿ எடுத்துட்டு வந்தா ಅದನ್ನು ನೀವು ಕತ್ತರಿಸಿಕೊಂಡು ಬಂದರೆ அது எப்படி இருக்குது அப்படிதானே இருக்கும். ಅದು ಹೇಗಿರುತ್ತದೆ ಹಾಗೆ ತಾನೇ ಇರುತ್ತದೆ. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கும், ಈ ದಿನದಲ್ಲಿ ಹಾಗೆ ಇದ್ದೇವೆ, நாளைக்கும் அப்படிதான் இருக்கும், ನಾಳೆ ದಿನವೂ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. நாலு நாள் ஆனாலும் அது கொஞ்சம் அப்படி தோண்டு போகும். ಆ ನಂತರದಿಂದ ಸ್ವಲ್ಪ ಬಗ್ಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அதுக்கு பிறகுதான் காய்ந்த நிலை தோற்றத்தை நாம் பார்க்க முடியும். ಆ ನಂತರ ಅದು ಒಣಗುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ನಾವು ಕಾಣಲಿದ್ದೇವೆ. ஆனால் மரணம் இப்ப வந்து விட்டது. ಅದು ಮರಣ ಯಾವಾಗ ಬಂದು அதை ಬಿಟ್ಟಿತು? துண்டித்த சமயத்திலிருந்தே மரணம் வந்து ಅದನ್ನು ಕತ್ತರಿಸಿದ ಸಮಯದಿಂದಲೇ ಮರಣವು ಬಂದಿತು. ಹೌದಲ್ಲವೇ? அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய ಅದಕ್ಕೆ சாப், ಅದಕ್ಕೆ வரக்கூடிய உயிர் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது. ಆ ಮರಕ್ಕೆ, ಆ ಮರದ ಬುಡದಿಂದ ಬರುವಂತ ಎಲ್ಲ ವಿಧವಾದಂತ ಒಂದು ಸಾರಾಂಶವು ಆ ಕತ್ತರಿಸಿದ ತಕ್ಷಣ ಅದು ಹೋಯಿತು. பாருங்க, இப்போ குட்டி சாம பார்க்கும்போது அவ்வளவு லைவ்லியா இருக்கும். ನಾವು ಇವಾಗ ಕುಟ್ಟಿ ಶ್ಯಾಮನ್ ನೋಡುವಾಗ ಬಹಳ ಉತ್ಸಾಹದಿಂದಿದ್ದಾನೆ. சேகரை பார்க்கும்போது தெரிது அதனுடைய சாயல், மரணத்தின் சாயல். ಶೇಖರನ್ ನೋಡುವಾಗ, பாஸ்டரை பார்க்கும்போது தெரிது, என்ன பார்க்கும்போது இன்னும் அதிகமா தெரிது, ನನ್ನ ನೋಡುವಾಗ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಕಾಣುವುದು. இல்லைங்களா? ಹೌದಲ್ಲವೇ? As the days go by, death is working in us. ನಮ್ಮಲ್ಲಿ ಮರಣವು ಕೆಲಸ அதை ಮಾಡುತ್ತದೆ. தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ, புசிக்கும் நாளிலே ನೀನು ತಿಂದ ದಿನದಲ್ಲಿಯೇ நீ சாகவே சாக. ನೀನು ಸಾಯುತ್ತಿ. மரணம் வந்து விட்டது. ಮರಣವು ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. மரணத்தை சம்பாதித்துக் கொண்டோம். ಮರಣವನ್ನು ನಾವು பாவத்தின் சம்பளம் மரணம். ಪಾಪದ ಸಂಬಳವು ಮರಣ. இந்த மரணம் வந்த பிறகு, ಈ ಮರಣವು ನಮಗೆ ಬಂದ ನಂತರ மட்டும் ಈ ಶರೀರ ಮಾತ್ರ இந்த பூலோக வாழ்க்கைக்கு மட்டும் ஏற்றது. ಈ ಭೂಲೋಕ ಜೀವನಕ್ಕೆ ಮಾತ್ರ ತಕ್ಕಂಥದ್ದು. This is most fitting body to relate to this earth. இந்த உலகிற்கு
ஏற்றது இந்த சரீரம். ಈ ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂಥದ್ದು ಈ ಶರೀರವು. மறுமைக்கு ஏற்ற சரீரம் இது அல்ல. ಇದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಶರೀರ. ಭೂಲೋಕದಲ್ಲಿ வாழ்வதற்கு இந்த சரீரம் தேவை. ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ಈ ಶರೀರವು ನಮಗೆ ಬೇಕು. அதனால இதுல இப்பொழுது நம்ம ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்க போகிறோம். ಇದರ ನಮ್ಮ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಕಣ್ಣೋಟದಲ್ಲಿ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. இந்த மரித்தவர்கள் ಮರಣ ಹೊಂದಿದವರು மீண்டும் உயிரடைய செய்ய தேவனால் மட்டும் ஆகும். ಮತ್ತೆ ಅವರು ಪುನರುತ್ಥಾನ ಜೀವದಿಂದ ಏಳುವುದಕ್ಕೆ ದೇವರಿಂದ ಮಾತ್ರವೇ ಸಾಧ್ಯವು. ஏனென்றால் அவரே எல்லா ஜீவனுக்கும் காரணகர்த்த. ಏಕೆಂದರೆ ಆತನೇ ಎಲ್ಲಾ ಜೀವಿಗಳಿಗೂ ಕಾರಣಕರ್ತ. அவரே எல்லா ஜீவனுக்கும் அதிபதி. ಆತನೇ ಎಲ್ಲಾ ಜೀವಿಗಳಿಗೂ ಅಧಿಪತಿಯು. அதனாலே அவரால் மட்டுமே உயிரெழ செய்ய முடியும். ಆದ್ದರಿಂದ ಆತನಿಂದ ಮಾತ್ರವೇ ಜೀವವನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. பழைய ஏற்பாட்டிலே நான் சொன்னேன், மரித்தவர்களை ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ನಾನು ಹೇಳಿದನು, ಸತ್ತವರು உயிரோடு எழுந்தார்கள், ಜೀವದಿಂದ ಎದ್ದರು ಎಂದು. எத்தனை இடத்துல பார்க்கிறோம் நம்ம? ಎಷ್ಟು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 ಅರಸುಗಳು 17ನೇ ಅಧ್ಯಾಯ 17 ರಿಂದ 24வது வசனம். 17 ರಿಂದ 24 நீங்க வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நம்ம அதுல இருக்கக்கூடிய அதனுடைய சம்மரி மட்டும் அதுல சொல்லிடுறேன். ನೀವು ಓದುವುದು ಬೇಡ, ಅದರಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸಂಭವಗಳನ್ನು ಕುರಿತು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. உங்களுக்கு நன்றாக தெரியும், ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அதை நம்ம நீங்கள் எடுத்து வேண்டுமானாலும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ಅದು ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು. மரணம் என்பது, ಮರಣವೆನ್ನುವುದು மனித வாழ்வில் கடைசி நிலை என்று உலகம் கருதுகிறது. ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ ಕೊನೆಯ ಒಂದು ಗಳಿಗೆಗಳೆಂದು ಲೋಕವು ಹೇಳುತ್ತದೆ. பழைய ஏற்பாட்டில் சில அரிதான சம்பவங்களிலே ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕೆಲವು ಸುಂದರವಾದ ಒಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ தேவன் மரித்தவர்களை உயிரடைய செய்தார். ದೇವರು ಸತ್ತವರನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. இந்த சம்பவம் வெறும் அற்புதத்திற்காக அல்ல, ಈ ಒಂದು ಘಟನೆಯು ಸುಮ್ಮನೆ ಒಂದು ಅದ್ಭುತಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. 3 சம்பவங்களும் ஆண்டவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். ಆ 3 ಘಟನೆಗಳಲ್ಲಿ ದೇವರು ಏನೇನೋ ನಮಗೆ ಹೇಳಲಿದ್ದಾನೆ. God is communicating with every time he raised people from death. ஒவ்வொரு சமயத்திலும் ಒಂದೊಂದು ಸಮಯದಲ್ಲಿಯೂ தேவன் மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். ದೇವರು ಮರಣದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 29வது வசனம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ. அவர்கள் ஞானம் அடைந்து, ಅವರು ಜ್ಞಾನವನ್ನು ಹೊಂದಿ, இதை உணர்ந்து, ಇದನ್ನು ಅರಿತುಕೊಂಡು தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். ತಮ್ಮ ತೀರ್ಮಾನವನ್ನು ಆಲೋಚಿಸಿಕೊಂಡರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. அதனால ஒவ்வொரு மனிதர்களாகிய நாம், ಆದ್ದರಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯರಾದಂತ ನಾವು இந்த சரீரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಈ ಶರೀರದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த பெட்டி எப்பொழுது வேண்டுமானாலும் உடைந்து போகலாம். ಈ ಒಂದು ಪೆಟ್ಟಿ ಯಾವಾಗ ಬೇಕಾದರೂ ಒಡೆದು பெட்டி ಹೋಗಬಹುದು. உடைந்த மாத்திரத்திலே வெளியே வந்துருவோம். ಈ ಒಂದು ಪೆಟ್ಟಿ ಒಡೆದ ಮಾತ್ರದಲ್ಲಿ ನಾವು ಆಚೆ ಬರುತ್ತೇವೆ. இதற்குள்ளே நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். ಇದರೊಳಗೆ ನಾವು ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இதை மறுபடியும் ஆண்டவர் அப்பேற்பட்ட பெட்டியிலிருந்து வெளியே வந்தவர்களை பெட்டிக்குள் மறுபடியும் போடுகிறார். ತಿರುಗಿ ದೇವರು ಆ ವಿಧವಾದಂತ ಪೆಟ್ಟಿಯಿಂದ ಆಚೆ ಬಂದವರನ್ನು ದೇವರು ತಿರುಗಿ ಅವರನ್ನು ಆ ಪೆಟ್ಟಿಗೆ அதே தான் இங்கே பார்க்கிறோம். ಅದನ್ನೇ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. இங்கே சாரிபாத் ஏழை விதவை வீட்டிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. ಸಾರಿಬಾತ್ ಒಬ್ಬ ವಿಧವೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತದೆ. அங்க பார்க்கும்போது அந்த விதவைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ವಿಧವೆಗೆ ತಕ್ಕಂತ ಆಶೀರ್ವಾದವು, விதவை ಬಡವಳಾದಂತ ಒಬ್ಬ ವಿಧವೆಯು, அவர்கள் வீட்டில் அந்த சாரிபாத் ஒரு ஏழ்மையான பெண்மணி. ಆ ಸಾರಿಬಾತ್ ಎನ್ನುವ ಸ್ತ್ರೀ ಬಹಳ ಬಡತನದಲ್ಲಿರುವಂತಹ ಸ್ತ್ರೀ, ஒரு அந்நிய ஸ்திரீ. அவள் ಅನ್ಯ ಸ್ತ್ರೀ ಆಗಿದ್ದಾಳೆ. அவள் விறகு எடுத்து காடுகளிலே போய் விறகு எடுத்து பிறகு சமைக்க வேண்டும். ಆಕೆ ಕಾಡಿಗಳಿಗೆ ಹೋಗಿ ಸೌದೆಯನ್ನು ಆಯ್ಕೊಂಡು ಬಂದು ಅಡಿಗೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು. இந்த இடத்துல தீர்க்கதரிசியாகி எலியாவை ஆண்டவர் அனுப்புகிறார். ಈ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಪ್ರವಾದಿಯಾದಂತ ಎಲಿಯನನ್ನು ದೇವರು ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ. எலியாவுக்கும் அவளுக்கும் இடையே அங்க பேச்சுவார்த்தையை நாம் பார்க்கிறோம். ಎಲಿಯನಿಗೆ ಮತ್ತು ಆಕೆಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಭಾಷಣೆ ನಡೆಯುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. நன்றாக தெரியும், எலியா முதல்ல உனக்கு இருக்கக்கூடிய சாப்பாட்டுல முதல்ல எனக்கு பண்ணி கொண்டு வந்து கொடுன்றாரு. ಆಗ ಎಲಿಯನು ಮೊದಲು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತಹ ಆಹಾರದಲ್ಲಿ ನನಗೆ ಮೊದಲು. 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. 1 ராஜாக்கள் 17:12. ಒಂದು ರಾಜಗಳು, பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் இடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய உம்முடைய அவள் அப்படி என்றால் அவள் இஸ்ரவேலின் புத்திரி அல்ல. ಆಕೆ ಇಸ್ರೇಲರ ಪುತ್ರಿ ಅಲ್ಲ. அவள் அந்நிய ஸ்திரீ. ಆಕೆ ಅನ್ಯ ಸ್ತ್ರೀ ಆಗಿದ್ದಾಳೆ. ஆனால் அவளுக்கு தெரியும் இஸ்ரவேலின் தேவனை குறித்து. ಆಕೆಗೆ ಗೊತ್ತುಂಟು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರನ್ನು ಕುರಿತು. உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನೇ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இது நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு 2 விறகு பொறுகிறேன்.
ಇದು ನನಗೂ ನನ್ನ ಕುಮಾರನಿಗೆ ನಾವು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ 2 ಕೈಯಷ್ಟು ನಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಟಿದೆ. அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, ಆಗ ಎಲಿಯನ್ನು ನೋಡಿ ಹೆದರಬೇಡ, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ನೀನು ಹೇಳಿದಂತೆ ಮಾಡು, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. ಆದರೆ ಮೊದಲು ಅದರಿಂದ ನನಗೋಸ್ಕರ ಒಂದು ಚಿಕ್ಕ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಬಾ. இது எவ்வளவு ரொம்ப ரொம்ப ரூடா இருக்குல்ல? ಇದು ಬಹಳ ಒಂದು ಕಠಿಣವಾಗಿದೆಯಲ್ಲವೇ? ಮೊದಲು ನನಗೆ ಕೊಡು. ஆனா எலியாவுக்கு தெரியும் அந்த ரகசியம். ಅದರ ಎಲಿಯನಿಗೆ ಗೊತ್ತುಂಟು ಅದರ ಒಂದು நீ ರಹಸ್ಯ. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய பாகத்தை கொடுத்துரு, நான் தேவ மனுஷன், ನೀನು ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದಂತ ಭಾಗವನ್ನು ನೀನು ಕೊಡು, ನಾನು மற்றதை ದೇವರ ஆண்டவர் ಮನುಷ್ಯನು, பார்த்து கொள்வார் என்று ஆண்டவருக்கு எலியாவுக்கு தெரியும். ಆ ದೇವರ ನಂತರ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂದು ಎಲಿಯನಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. அதை வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமா இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். ಅದನ್ನು ಓದುವಾಗ ಬಹಳ ಅದ್ಭುತವಾಗಿತ್ತು. பிறகு அதை கொடுத்த பிறகு ಅದನ್ನು ಕೊಟ್ಟ ನಂತರ அவளுக்கு எந்த குறைவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ಆಕೆ ಯಾವುದೇ ಒಂದು ಕೊರತೆಯಲ್ಲಿ ಎಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த இடத்துல அவளுக்கு இது பாருங்க, அதை வாசிக்கும் போது 16வது வசனம், 14ನೇ ವಾಕ್ಯ, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே இஸ்ரவேலர் தேவராದ ಯೆಹೋವನು ನಿನಗೆ ನಾನು பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று பார்க்கிறோம். ನಾವು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಕಮ್ಮಿ ಆಗಲಿಲ್ಲ, ಸಂಜೆ ಅದು ಕಮ್ಮಿ ಆಗಲಿಲ್ಲವೆಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. பிறகு ஆண்டவர் அவளுக்கு தேவையான போஷிப்பை கொடுத்துட்டார். ನಂತರ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಪೋಷಣೆ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು எலியாவின் மூலமாக, ಎಲಿಯನ ಮೂಲಕವಾಗಿ. அடுத்தது இப்போ ஒரு டெஸ்ட் நடக்க போகுது. ಅನಂತರ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ನಡೆಯಲಿದೆ. அங்க என்ன நடக்கிறது? ಅದು ಏನು ನಡೆಯುವುದು உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು. இன்னும் அநேக வேத பகுதிகளை பார்க்கிறபடினாலே நான் வேகமாக போகிறேன். ಇನ್ನು ಅನೇಕ ಭಾಗಗಳನ್ನು ನೋಡಬೇಕಾದಿದ್ದರೆ ನಾನು ಬೇಗನೆ ಹೋಗೋಣ. அப்போ அங்க இன்னொரு சமாச்சாரம் நடக்குது. ಒಂದು ಘಟನೆ, ಮತ್ತೊಂದು ಘಟನೆ. அவளுடைய மகன் மரித்து விடுகிறான். ಆತನ ಮಗನು ಮರಣ ಹೊಂದುತ್ತಾನೆ. மரித்த மகனை உயிரோடு எழுப்புகிறார் எலியா. ಮರಣ ಹೊಂದಿದಂತ ಮಗನನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ ಎಲಿಯನು. புறஜாதியான அடிமை மட்டத்திலே இருக்கக்கூடிய மிகவும் ஏழ்மையான ஸ்திரீ, ಅದು ಅನ್ಯಲಾಗಿರುವಂತ ಬಹಳ ಬಡತನದ ಬಡವ ಸ್ತ್ರೀಯು. நமக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மைகள், ஆண்டவர் செய்யக்கூடிய கிரியை சில சமயத்தில் நம்ம கண்களை மூடிக்கொள்ளுகிறோம். விசுவாசிகளை மட்டும் அதிகமாக நன்றாக பார்க்க நம்முடைய கண்ணோட்டமும் வேற. அவிசுவாசிகளை பார்க்கும்போது அவர்களை தூரம் நினைப்போம். நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படி பார்க்க தெரிய மாட்டேங்குது சில சமயத்தில் நமக்கு. ನಾವು ಕೆಲವು ಸರಿ ನಮ್ಮ ಒಂದು ಭಾವನೆಗಳು, ನಮ್ಮ ಒಂದು ಯೋಚನೆಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತವೆ. ஆனால் இங்க பாருங்க, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿರಿ, இந்த தீர்க்கதரிசி ஒரு சாதாரண அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணு, அந்த ஸ்திரீக்கு, விதவையை நோக்கி ಅವಳಿಗಾಗವೇ இந்த ಎಲಿಯಾவை ಅನುப்புகிறார். அந்த இடத்துல ದೇವರು ಎಲಿಯನನ್ನು ಒಬ್ಬ ಬಹಳ ಕೀಳು ಮಟ್ಟದಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬ ಬಡವ ವಿಧವೆಯ ಬಳಿಗೆ ದೇವರು ಎಲಿಯನನ್ನು ಕಳಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த விதவை இந்த அற்புதத்திற்கு பிறகு, ಈ ವಿಧವೆಯ ಅದ್ಭುತದ ನಂತರ அந்த அவருடைய குமாரனை ஆண்டவர் ரட்சிக்கிறார். ಆ ಮಗನನ್ನು ದೇವರು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. ಎಲಿಯಾவை கொண்டு எழுப்புகிறார். ಎಲಿಯನ ಮೂಲಕವಾಗಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. மரித்த ಮಗனை உயிர் பெற செய்கிறார். ಮರಣ ಹೊಂದಿದ ಮಗನನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. அந்த விதவைக்கு அந்த மகனை திருப்பி கொடுக்கிறார். ಆ ವಿಧವೆಗೆ ಮಗನನ್ನು ತಿರುಗಿ ಸಮರ್ಪಿ ಕೊಡುತ್ತಾನೆ. 24வது ವಚನದಲ್ಲಿ அந்த விதவையினுடைய அறிக்கையை பார்க்கிறோம். 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆ ವಿಧವೆಯ ಒಂದು அறிக்கைಯನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்பொழுது அந்த ஸ்திரீ, ಆಗ ಆ ಸ್ತ್ರೀಯು ಆಕೆಯು ಎಲಿಯಾவை ನೋಕಿ, ಎಲಿಯನನ್ನು ನೋಡಿ, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும், ನೀನು ದೇವರ ಮನುಷ್ಯನೆಂದು. So this is what people should recognize us. இல்ல, அவங்க சொல்றாங்க, அவங்க மற்றவங்க சொல்லணும், ಮತ್ತೊಬ್ಬರು ಹೇಳಬೇಕು, you are a man of God, ನೀವು ದೇವರ ಮನುಷ್ಯನು, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும், ನೀನು ದೇವರ ಮನುಷ್ಯನೆಂದು, உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಬಂದ ಯೆಹೋವನ ಮಾತು ಸತ್ಯವೆಂದು ಈಗ ನನಗೆ ಗೊತ್ತಾಯಿತು ಎಂದು ಹೇಳಿದಳು. அவள் அறிந்து கொண்டாள் அந்த ஆண்டவரே. ಆತ ಅರಿತುಕೊಂಡಳು ದೇವರನ್ನು. இந்த அற்புதத்தின் மூலமாக, ಈ ಅದ್ಭುತದ ಮೂಲಕವಾಗಿ அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ಮನ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. சத்தியமும் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். ಸತ್ಯವಾದ ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಂಡಳೆಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இரண்டாவது உயிர் பெற செய்யக்கூடிய காரியத்தை, ಎರಡನೇ ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2 ವರ್ಷಗಳು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 32 37 முடிய நாம் பார்க்கிறோம். 32ರಿಂದ 37 ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதையும் கூட நம்ம வேகமா பார்ப்போம். ಅದನ್ನು ಇವಾಗ ಬೇಗ ನೋಡೋಣ. அங்க பார்க்கும்போது தேவன்
ಆಗ ನೋಡುವ ಅಲ್ಲಿ ನೋಡುವ ದೇವರು நம்முடைய வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மீது அதிகாரம் உடையர் என்பதை காட்டுகிறது. ನಮ್ಮ ಜೀವನವು ಮರಣದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳದೆಂಬುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. இங்கேயும் கூட ஒரு குழந்தை முற்றிலும் இறந்த நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಮಗು ಒಂದು ಹುಡುಗನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸತ್ತಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನಾವು ஆனால் ನೋಡುತ್ತೇವೆ. தேவன் அதையும் மீண்டும் உயிர்ப்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ಆದರೆ ದೇವರು ಅದನ್ನು ಮತ್ತೆ ಆತನ ಜೀವದಿಂದ ಬರುವಂತೆ ಮಾಡಿದ இந்த சம்பவமும் வாழ்க்கையும் ಈ ಒಂದು ಸಂಭವವು ಜೀವನವು மரணத்தையும் கட்டுப்படுத்துவது தேவனே என்பதை காட்டுகிறது. ಮರಣವನ್ನು ಕಟ್ಟುಪಡಿಸುವುದು ಅಧೀನದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು ದೇವರೆಂದು ನಾವು இங்கே சொல்லப்பட்ட இந்த 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியம் ಈ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ நிலையான விசுவாசத்திற்கு தேவன் பதிலளிக்கிறார் என்று பார்க்கிறோம். ಸ್ಥಿರವಾದ ವಿಶ್ವಾಸಿಗೆ ದೇವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. சுலேமியா பெண் மனம் தளரவில்லை. ಗೊಂದಲವಾಗಲಿಲ್ಲ. அவள் தேவனுடைய மனிதனாகி எலிசாவை உறுதியாய் தேடி ಆಕೆ ದೇವರ ಮನುಷ್ಯನಾದಂತ ಎಲೀಷನನ್ನು ಸ್ಥಿರದಿಂದ ಹುಡುಕಿ உதவி கிடைக்கும் வரைக்கும் விடவில்லை. ಸಹಾಯ ದೊರಕುವವರೆಗೂ ಆತನನ್ನು இந்த ಬಿಡಲಿಲ್ಲ. நிலையான விசுவாசத்தை, இதுதான் நிலையான விசுவாசத்தை ಇದುವೇ ಸ್ಥಿರವಾದ காட்டுகிறது. ಒಂದು ವಿಶ್ವಾಸವು. தேவன் இத்தகைய விசுவாசத்தை மதிக்கிறார். ದೇವರು ಈ ವಿಧವಾದಂತ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಸನ್ಮಾನಿಸುತ್ತಾನೆ. தேவன் எலிசா தீர்க்கதரிசியை ಎಲೀಷ ದೀರ್ಘದರ್ಶಿಯ ಈ ದೇವರು பயன்படுத்தினார். ಆತನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡನು. உடனடியாக அதிசயம் நடைபெறவில்லை. ತಕ್ಷಣವೇ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ನಡೆಯಲಿಲ್ಲ. இந்த பகுதியை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ಈ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿರಿ. ஜெபமும் ಪ್ರಾರ್ಥನೆಯು முயற்சியும் ಪ್ರಯತ್ನವು கீழ்ப்படிதலும் இருந்தது என்று பார்க்கிறோம். ವಿಧೇಯತ್ವ ಇದೆ ಎಂದು ನಾವು ನೋಡಿದೆವು. அதுல அதனுடைய இதுல இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? ಅದರಲ್ಲಿರುವಂತಹ ರಹಸ್ಯವು ಏನು? நாம் ஜெபிக்கும் போது, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ஆண்டவர் செயல்படுகிறார். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. நாம் முயற்சி என்று சொல்லும்போது, ನಾವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡುವಾಗ அது முயற்சி நம்மை சார்ந்தது. ಆ ಪ್ರಯತ್ನವು ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತದ್ದು. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும். ನಾವು ಮಾಡುವಂತದ್ದನ್ನು ಮಾಡಲೇಬೇಕು. ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் செய்வார். ದೇವರು ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவருடைய வேலையை நம்ம செய்ய முடியாது. ದೇವರ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ನಮ್ಮಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்முடைய வேலையை ஆண்டவரால் செய்ய செய்ய மாட்டார், நீ செய்யணும்னு எதிர்பார்ப்பார். ನಮ್ಮ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ದೇವರು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆತನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதனால ஜெபம் செய்வது மட்டுமல்ல, ಆದ್ದರಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ நமக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு, நம்முடைய திறன், நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்தே தீர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ನಾವು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕೆಲಸವನ್ನು ನಾವು ಮಾಡಿ ಮುಗಿಸಲೇಬೇಕೆಂದು ಎದುರು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ ದೇವರು. இங்கே இது நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಇದು ನಡೆಯುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். ನಂತರ ವಿಧೇಯತ್ವವನ್ನು ಕುರಿತು ನೋಡುತ್ತೇವೆ. இது ரொம்ப கஷ்டம் இல்ல நமக்கு? இதுவே ಬಹಳ ಕಷ್ಟವಲ್ಲವೇ ನಮಗೆ? ஆண்டவர் சொல்லுவதை அப்படியே கீழ்ப்படியும்போது, ದೇವರು ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ಹಾಗೆಯೇ ನಾವು ವಿಧೇಯರಾದಾಗ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதம் நடக்கிறது. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. சில சமயத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் நமக்கு கவர்ச்சியா இருக்காது. ಕೆಲವು ಸಮಯ ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಆಕರ್ಷಣೆಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. பிசாசு சொல்லக்கூடியதும் ಸೈತಾನನು ಹೇಳುವುದು நம்முடைய கண்களுக்கும் ನಮ್ಮ ಕಣ್ಗಳಿಗೂ கவர்ச்சியாய் தோன்றுகிறது. ನಮಗೆ ಬಹಳ ಆಕರ್ಷಣೆ ಕಾಣುವುದು அதை ಯಾವುದು? உடனே செய்வோம். ಆ ತಕ್ಷಣವೇ ಮಾಡುವಂತದ್ದು. ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை செய்வதற்கு இஷ்டம் இருக்காது. ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ It won't be attractive when God says something, isn't it? அது கவர்ச்சியாக இருக்கு. ஆனா கீழ்ப்படியும் போது ಅದು ಅಷ್ಟು ಆಕರ್ಷಣೆಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ನಾವು ವಿಧೇಯರಾದಾಗ அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க ಅದು முடியும். ಆಶೀರ್ವಾದವನ್ನು இதனால் தேவன் தம்மை அர்ப்பணித்தவர்களின் மூலம் செயல்படுகிறார். ದೇವರು ತಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡವರ ಮೂಲಕವಾಗಿ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ என்பதை இந்த பகுதி கற்பிக்கிறது. ಈ ಒಂದು ಭಾಗದ ಮೂಲಕವಾಗಿ தேவன் தாம் கொடுத்ததை மீண்டும் மீட்டு கொடுக்கிறார். ದೇವರು ತಾನು ಕೊಟ್ಟದ್ದನ್ನು ಮತ್ತೆ ಆತನು ನಮಗೆ ಬಿಡಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. அதைத்தான் இங்கே ಅದನ್ನೇ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த குழந்தை முன்பே தேவனால் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இது சுலேமியா பெண்ணுக்கு. ಈ ಮಗುವನ್ನು ನಿಜವಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟಂತದ್ದು. இந்த குழந்தை, ಈ ಒಂದು ಮಗುವು ಇறந்தபோது ಸತ್ತಾಗ தேவன் அதை மீண்டும் உயிர்ப்பித்தார். ದೇವರು ಅದನ್ನು ಮತ್ತೆ ಆತನ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನು. இதனால் தேவன் வாக்குத்தத்தங்களில் விசுவாசம் உள்ளவர் என்றும், ದೇವರು ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳವನೆಂದು, இழந்த ஆசீர்வாதத்தை மீட்டு தரக்கூடியவர் என்றும் காட்டுகிறது. ಕಳೆದುಕೊಂಡಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮತ್ತೆ ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ. உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்க பார்த்திருக்கீங்களா? ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? நீங்க இழந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மறுபடியும் மீட்டு கொடுத்திருப்பதை, ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮತ್ತೆ ಆತನು ನಿಮಗೆ ಬಿಡಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದು பார்த்திருக்கேன். ನಾನು ಅದನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. இழந்த ஆசீர்வாதத்தை, ನಾನು ಕಳೆದುಕೊಂಡಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು அதை தான் இந்த பகுதி காட்டுகிறது. ಆದ್ದರಿಂದ ಈ ಒಂದು ಭಾಗವನ್ನು ನನಗೆ ಅದು ತೋರಿಸುತ್ತದೆ. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய செயல்கள் ஒரு செயல்முறை கொண்டவை. ದೇವರ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳು ನಡೆಯುವಂತವುಗಳು. சில சமயத்தில் அதிசயம் உடனடியாக நடக்கவில்லை. ಕೆಲವು ಸಾರಿ ಅದ್ಭುತಗಳು ತಕ್ಷಣ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஜெபம்,
ಪ್ರಾರ್ಥನೆ, காத்திருத்தல், ಕಾಯುವುದು, மீண்டும் முயற்சி, ಮತ್ತೆ ಪ್ರಯತ್ನ, இவைகளெல்லாம் இருந்தது இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். ಇವೆಲ್ಲವೂ ಇರುವುದನ್ನು ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ இந்த ನೋಡುತ್ತೇವೆ. தேவன் எல்லாவற்றுக்கும் ದೇವರನ್ನ ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ஒரு நேரமும் நோக்கமும் உண்டு என்பதை உணர்த்துகிறது. ಒಂದು ಸಮಯವೂ ಉದ್ದೇಶವೂ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ನಮಗೆ இந்த ತೋರಿಸುತ್ತಾನೆ. பகுதி நீங்க போய் தியானம் செய்யணும். அது ಈ ಒಂದು ಭಾಗವನ್ನು ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ಓದಿ ನೋಡಬಹುದು. இரண்டாவது அற்புதம், ಎರಡನೇ ಅದ್ಭುತವು, இரண்டாவது உயிர் பெற செய்தது ಎರಡನೇ ಜೀವದಿಂದ கொஞ்சம் ಎಬ್ಬಿಸುವುದು கஷ்டமான பகுதி. அது ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟವಾದ ಭಾಗವದು. அதனால கொஞ்சம் அதுக்குள்ள போய் பார்ப்போம். ನಾವು ಅದನ್ನು ಒಳಗೆ ಹೋಗಿ ನಾವು ನೋಡೋಣ. எலிசா இறந்து விடுகிறார், ಎಲಿಸನು ಮರಣ ಹೊಂದುತ್ತಾನೆ, அடக்கம் செய்து விடுகிறார். ಸಮಾಧಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு நாள் ஒரு மனிதனை அடக்கம் செய்ய கொண்டு வந்தார்கள். அங்கே ಒಂದು ದಿನ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡಿ ಬಂದರು. கொள்ளையர் கூட்டத்தை பார்த்து பயந்தார்கள். ಆ ಕೊಲೆ ಹೊಡೆಯವರ ಕೂಟವನ್ನು ನೋಡಿ அவர்கள் அந்த இறந்த மனிதனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். ಆ ಸತ್ತಂತ ಮನುಷ್ಯನನ್ನು ಎಲಿಸನ ಒಂದು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಅವರು ಹಾಕಿದರು. அந்த மனிதன் எலிசாவின் எலும்புகளை தொட்டவுடனே, ಆ ಮನುಷ್ಯನು ಎಲಿಸನ ಒಂದು ಮೂಳೆಗಳನ್ನು ಮುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ, மனுஷனுடைய எலும்புகளை தொட்டவுடனே ಆ ಸತ್ತಂತ ಮನುಷ್ಯನ ಎಲುಬುಗಳನ್ನು பெற்று எழுந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ಆತನು ಜೀವದಿಂದ ಎದ್ದನೆಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಸಂದೇಶವು ಏನು? தேவனுடைய வல்லமை, ದೇವರ ಒಂದು ಶಕ್ತಿಯು மரணத்தாலும் நிற்காது. ಮರಣವು ತಡೆಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எலிசா இறந்த நிலையில் இருந்தாலும் ಎಲಿಸನು ಮರಣ ಹೊಂದಿದಂತ தேவன் ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದರೂ இன்னும் செயல்பட்டார். ದೇವರು ಇಲ್ಲೂ ಕೂಡ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரணத்திலே, ದೇವರ ಮಗನ ಮರಣದಲ್ಲಿ, நம்ம விட்டு இந்த பூலோகத்திலே இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போன பிறகும், ನಾವು ಈ ಶರೀರವನ್ನು ಬಿಟ್ಟು ಈ ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ ನಂತರವೂ நம்ம மூலமாக ஆண்டவராலே செயல்பட முடியும். ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கை நிலைத்திருக்கும். ದೇವರಿಗಾಗಿ ಬಾಳುವಂತ ಜೀವನ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುವುದು. ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை அழிவே அழியாது. ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ಬಾಳಿದಂತ ಜೀವನವು ನಾಶವಾಗುವುದೇ ಇಲ್ಲ. 1000 தலைமுறை மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரே. 1000 ತಲೆಗಳವರೆಗೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನಲ್ಲವೇ? generation to generation. 1000 ತಲೆಗಳ ಮಾರ್ಗೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. நம்பிக்கை இல்லாத இடத்திலும் தேவன் உயிர் தரக்கூடியவர். ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಸ್ಥಳದ ಕಡೆ ದೇವರು ನಮಗೆ ಜೀವನ முற்றிலும் இறந்த ಕೊಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. மனிதனுக்கும் தேவன் வாழ்க்கை கொடுத்தார். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರಿಗೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರು ಜೀವನ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த உயிர்த்தெழுதல் தேவன் மரணத்தை வென்று உயிர் கொடுக்கிறவர் என்று ಈ பார்க்கிறோம். ಪುನರುತ್ಥಾನವು ಎಂದರೆ ದೇವರು ಮರಣದಿಂದ ಮನುಷ್ಯನನ್ನು ಜೀವ ಕೊಟ್ಟೆಂದೆಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்துட்டோம். ಅಲಿಯ ಒಡಂಬಡಿಕೆ ನಾವು ನೋಡಿದೆವು. 3 பேரை ஆண்டவர் மரித்தவர்களை உயிர் செய்தார். 3 ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ದೇವರ ಮರಣ ಹೊಂದಿದಂತ ಜನರನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನು. புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வருவோம். ನಾವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ನಾವು ಬರೋಣ. அதுல கால வரிசையாக chronologically we'll see, கால வரிசையாக பார்ப்போம். ನಾವು ಕಾಲಾಂತರದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நாயின் ஊரின் விதவையின் மகன், ನಾಯಿನ್ ಎನ್ನುವಂತ ಊರಿನ ಮಗನು நம் ஆண்டவர் உயிர் தழ செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ನಮ್ಮ ದೇವರ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನೆಂದು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த இறந்த நிலையில் எடுத்து செல்லப்பட்ட விதவையின் ஒரே மகன், ಈ ಮರಣ ಹೊಂದಿದಂತ ಆ ಸ್ತ್ರೀಯ ಮಗನ ಒಬ್ಬನೇ ಮಗನು இயேசு உயிர் எழுந்த செய்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನು. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ಮುಖ್ಯವಾಗಿ ಗಮನಿಸಬೇಕಾದದ್ದು, ஆரம்ப ஊழியத்திலேயே மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது என்பதை காட்டினார். ಪ್ರಾರಂಭ ಸೇವೆಯಲ್ಲಿ ಮರಣದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಇರುವುದೆಂದು ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು. இயேசுவானுடைய ஊழியத்திலே ஆரம்ப காலத்திலேயே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸೇವೆಗಳ ಪ್ರಾರಂಭ ಕಾಲದಲ್ಲಿಯೇ மக்களுக்கு மரணத்தின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக காட்டினார் என்று பார்க்கிறோம். ಜನರಿಗೆ ಮರಣದ ಮೇಲೆ ನನಗೆ ಅಧಿಕಾರವೆಂಬುದನ್ನು ಈ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ಮೂಲಕವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತೋರಿಸಿದನು. பிறகு மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ, நீங்க வீட்ல அதை வாசிக்கிட்டதான். 5ನೇ ಅಧ್ಯಾಯ, ಮಾರ್ಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 21 43 வரை, 21ರಿಂದ 43ರವರೆಗೂ, யாவீரின் மகளை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்தார். ಯಾಯೀರನ ಮಗನನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸಿದನು. 12 வயது பெண் குழந்தை அவள் ಅವಳು 12 ವರ್ಷದ ಹೆಣ್ಣು ಮಗಳು இருந்ததாக அறிவிக்கப்பட்டது. ಈ ಆಕೆ ಸತ್ತದ್ದಾಗಿ ಪ್ರಕಟಿಸಲ್ಪಟ್ಟಿತು. இயேசு அவள் தூங்குகிறாள் என்று சொல்லி உயிர்த்தெழ செய்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆಕೆ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಳು ಎಂದು ಹೇಳಿ ಆಕೆಯನ್ನು ಎಬ್ಬಿಸಿದನು. பிறகு உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன? அடுத்தது யாரு? ಆ ನಂತರ ಯಾರು? ಲಾಜರಸ್. அடுத்தது லாசர். ಬೆಥಾನಿಯಾದಲ್ಲಿ மரித்த லாசரை, ಮರಣ ಹೊಂದಿದಂತ ಲಾಜರನ್ನು கல்லறையின் 4 நாட்கள் ஆன பின்பும் ಆ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ 4 ದಿನಗಳಾದ ನಂತರವೂ இயேசுவானவர் உயிர்த்தெழ செய்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನು. இந்த உயிர்த்தெழுதல் ಈ ಒಂದು மிகப்பெரிய அதிசயம் இல்லைங்களா? ಈ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವು ಬಹಳ ಅತಿ ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಅದ್ಭುತವಾಗಿದೆ. இயேசுவின் உயிர்த்தெழுதலை முன்கூட்டியே காட்டுகிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಮುನ್ಸೂಚನೆಯಾಗಿ ಒಂದು ಮರಣವನ್ನು ತೋರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த உயிர்த்தெழுதலானது முன்கூட்டியே காட்டுகிறது. ಆತನ ಮರಣವನ್ನು
ಈ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವು ನಮಗೆ ನೆರಳಾಗಿ பிறகு ತೋರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அப்போஸ்தலர்கள் எழுப்பினார்களா உயிரோடு மக்களை? ಅಪೊಸ್ತಲನು ಕೂಡ ಜೀವಿತದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನಲ್ಲವೇ ಜನರನ್ನು. பிறகு யாரை வாசிக்கிறோம்? ಯಾರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದಬೇಕು? பேதுருவை நாம் பார்க்கிறோம். ಪೇತ್ರನನ್ನು ಕುರಿತು ನಾವು அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 9ನೇ ಅಧ್ಯಾಯ 36லிருந்து 42 முடிய 32ರಿಂದ 36ರಿಂದ 47 வரைಗೆ 36ರಿಂದ 47ರವರೆಗೆ தபித்தாவை அப்போஸ்தலனாகிய பேதுரு உயிர்த்தெழ செய்தார். ತಬಿತಳನ್ನು ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನು. அவள் நற்செயல்கள் செய்து தபித்தாவை பேதுரு உயிர்த்தெழ செய்தார். ಪೇತ್ರನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನು. ಯಾರನ್ನು? ತಬಿತಾಳನ್ನು. பிறகு அதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியுமா என்ன ஆச்சுன்னு? ಅದರ ನಂತರ ಅದರ ಒಂದು ಬೆಳೆ ಏನೆಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಯಿತಾ? உயிர்த்தெழுந்த பிறகு ಹಾಗೆ ಜೀವದಿಂದ ಎದ್ದ ನಂತರ அநேகர் ஆண்டவரை விசுவாசித்தார்கள் என்று ಅನೇಕರು ದೇವರನ್ನು ನಂಬಿದರು. பலர் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ಹಲವರು ದೇವರನ್ನು ನಂಬಿದರು. பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் ಅನಂತರ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು 20வது அதிகாரம் 7வது வசனம் 20வது அதிகாரம் 7லிருந்து 12 முடிய 20ನೇ ಅಧ್ಯಾಯ 7ರಿಂದ 12ರವರೆಗೆ பவுல் போதித்துக் கொண்டிருந்த போது ಪೌಲನು ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ஜன்னலிலிருந்து விழுந்த இறந்த வாலிபனை மீண்டும் உயிரோட பவுல் உயிர் பெற செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ಮೇಲಿಂದ ಕಿಟಕಿಯಿಂದ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಂತ ಯವನಸ್ಥನನ್ನು ದೇವರು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನೆಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த வாலிபன் பேர் உங்களுக்கு தெரியும், ஐதீகு. ಆ ಹುಡುಗನ ಹೆಸರು ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟು. ಇವರೆಲ್ಲರೂ கேட்ட எல்லாரும் ಕೇಳಿದಂತ ಎಲ್ಲರೂ இந்த மாம்ச சரீரத்திலே ಈ ಮಾಂಸ ಶರೀರದಲ್ಲಿ உலகத்திற்கு ஏற்ற சரீரத்திலே ಈ ಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ಶರೀರದಲ್ಲಿ உலகத்திலே வாழ்வதற்கு ஏற்ற இந்த சரீரத்திலே ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಾಳುವಂತ ತಕ್ಕಂತ ಈ ಶರೀರದಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿ திரும்ப உயிர் தெழுந்தாங்க. ಮತ್ತೆ ಅವರು ಜೀವದಿಂದ ಎದ್ದರು. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲೂ ಸರಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲೂ ಸರಿ இவர்கள் எல்லோரும் மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்கு வாழ்ந்து ಇವರೆಲ್ಲರೂ ಮತ್ತೆ ಸಾಮಾನ್ಯ ಜೀವನಕ್ಕೆ ಬಂದು பின்பு இறந்து போனார்கள். ತಿರುಗಿ ಅವರು ಮರಣ ಹೊಂದಿದರು. ஆனால் ஒருவர் மட்டுமே ಒಬ್ಬರು ಮಾತ್ರ என்றென்றைக்கும் மரிக்காத ನಿತ್ಯವಾಗಿ ಮರಣ ಹೊಂದದೆ மகிமையான சரீரத்துடன் ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಶರೀರದೊಟ್ಟಿಗೆ உயிர்த்தெழுந்தார் என்று ಜೀವದಿಂದ ಎದ್ದೆಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவர் யார்? ಆತನು ಯಾರು? அவர்தான் இயேசு. ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಆತನೇ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அன்பான சகோதர சகோதரிகளே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, இன்று நாம் தியானிக்கும் போகும் மாபெரும் சத்தியம், ಈ ಒಂದು ಧ್ಯಾನದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸತ್ಯವು கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ಉಳಿತೆಳುதல், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನವು ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದ இதயம் எது? ಹೃದಯವು ಯಾವುದು? அது சிலுவை மட்டுமல்ல, ಅದು ಸಿಲುಬೆಯು ಮಾತ್ರವಲ್ಲ, உயிர்த்தெழுதல், ಅದು ಪುನರುತ್ಥಾನವು, அதன் முத்திரை, அதான் அதனுடைய சீல். ಅದರ ಮುದ್ರೆ, ಅದರ ಒಂದು ಮುದ್ರೆ, ಅದೇ ಅದರ ಮುದ್ರೆಯು. பிறகு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனத்திற்கு வருவோம். 1 ಕೊರಿಂಥಿ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால், ಕ್ರಿಸ್ತನು ಜೀವದಿಂದ ಎದ್ದೇಳದೆ ಹೋದರೆ உங்கள் விசுவாசம் வீண், ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ವ್ಯರ್ಥವು. எவ்வளவு முக்கியம் இல்லைங்களா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல்? ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಲ್ಲ ದೇವರ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವು. அதனால என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯಮನ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 ಕೊರಿಂಥಿ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனம், 17ನೇ ವಾಕ್ಯ. And if Christ has not been raised, your faith is futile, you are still in your sins. பாருங்க, இப்ப ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை என்றால், ನೋಡಿದ್ರೆ ದೇವರು ಜೀವದಿಂದ ಎದ್ದು ಬರದೆ ಹೋಗಿದ್ದರೆ நம்முடைய விசுவாசம் வீண், ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ನಿಷ್ಪ್ರಯೋಜನ. இன்று நாம் பார்க்க போவது, ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡಲಿರುವುದು, ஏன் இயேசுவின் உயிர்த்தெழுதல் தனித்துவமானது? Why is it so unique? ಏಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನವು ಪ್ರತ್ಯೇಕವಾದದ್ದು? ನಮ್ಮ வாழ்க்கைக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಏನು ಅರ್ಥವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ? அது அதிகாரத்தினால் உயிர்த்தெழுந்த கர்த்தர், தன் அதிகாரத்தினால் உயிர்த்தெழுந்த ಆತನು, ಅದು ತನ್ನ ಅಧಿಕಾರದಿಂದ ಜೀವದಿಂದ ಎದ್ದಂತ ದೇವರು. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனம், 18ನೇ ವಾಕ್ಯ. 10-18 ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ. No one takes it from me, but I lay it down of my own accord. Amen. I have authority to lay it down and authority to take it up again. This command I received from my Father. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். ಯಾರು ನನ್ನಿಂದ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவருடைய உயிரை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ದೇವರ ಜೀವವನ್ನು ಯಾರಿಂದಲೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவரೇ கொடுக்கிறார். ಆತನೇ ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ இல்லைங்களா? ಅಲ್ಲವೇ?
அவங்களாம் அடிச்சாங்க, கொண்டு செய்தாங்க, எல்லாம் சிலுவையில் அரைஞ்சாங்க. ಆತನನ್ನು ಹೊಡೆದರು, ಉಗಿದರು, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಜ್ಜಿದರು. அவருடைய ஜீவனை யாரும் எடுக்கவே முடியாது. ಆತನ ಜೀವವನ್ನು ಯಾರಿಂದಲೂ ತೆಗೆಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவரே கொடுத்தார். ಆತನೇ ಕೊಟ್ಟನು. அவர் சொல்றார், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅದನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೂ ನನಗೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ಅದನ್ನು ಮತ್ತೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೂ ನನಗೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು என்று ஆண்டவர் சொல்லுகிறதை ಎಂದು பார்க்கிறோம். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. அது மட்டுமல்ல, நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರರೇ, எலியா, எலிசா, ಎಲಿಯ, ಎಲೀಷಾ, அப்போஸ்தலர்கள் ಅಪೊಸ್ತಲರು இறந்தவர்களை உயிர்த்தெழ செய்தார்கள். ಸತ್ತವರನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದರು. ஆனால் இங்கு ஒரு பெரிய வித்தியாசம். ಆದರೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವ್ಯತ್ಯಾಸವು, மற்றவர்கள் உயிர்த்தெழ செய்யப்பட்டார்கள், ಮತ್ತೊಬ್ಬರು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟರು. அல்லேலூயா. ಆದರೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ, இயேசு தாமே உயிர்த்தெழுந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ತಾನೇ ಜೀವದಿಂದ ಎದ್ದನು. அவரை யாரும் உயிர்த்தெழ செய்ய முடியாது. ಆತನು ಯಾರು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲಿಲ್ಲ. அவர் ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் எல்லா அதிகாரம் பெற்றவர். ಆತನಿಗೆ ಜೀವನ ಕೊಡಲಿಕ್ಕೂ ಜೀವನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಆತನಿಗೆ பிறகு யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 25 26 ವಚನ. 25-26 ವಾಕ್ಯಗಳು. அருமையான பிள்ளைங்க அந்த பாட்டை பாடினாங்க இல்ல காலையில. ಮಕ್ಕಳು So wonderful. ಕೀರ್ತನೆ ಹಾಡಿದರು. எனக்கு நீங்க செய்தி கொடுத்த மாதிரி இருந்தது. ನನಗೆ ನೀವು ಸಂದೇಶ ಕೊಟ್ಟಿದ್ದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. It was very good singing. ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಕೀರ್ತನೆ. எவ்வளவு இல்ல, இப்ப பாடல் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணுது இல்லைங்களா? ನೋಡಿ, ನಮಗೆ ಹಾಡುಗಳು ಎಷ್ಟು ಸಹಾಯವಾಗಿ அதனால ನಿಲ್ಲುತ್ತವೆ. நீங்க பக்கத்துல யாரும் பாடாம இருக்காதீங்க, எல்லாம் பாடுங்க. பாட்டில் மூலமா நீங்க ஊழியம் மற்றவர்களுக்கு செய்யலாம். ನೀವು ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ ನಿಲ್ಲಿಸಬೇಡಿರಿ. இயேசு அவளை நோக்கி, ಯೇಸು ಆಕೆಯನ್ನು ನೋಡಿ, நானே உயிர்த்தெழுதலும், ನಾನೇ ಜೀವವು, ನಾನು ಪುನರುತ್ಥಾನವು, நானே உயிர்த்தெழுதலும் ನಾನೇ ಪುನರುತ್ಥಾನವು, ஜீவனுமாயிருக்கிறேன். ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ. என்னை விசுவாசிக்கிறவன் ನನ್ನನ್ನು ನಂಬುವವನು மரித்தாலும் ಸತ್ತರೂ பிழைப்பான். ಬದುಕುವನು. பாருங்க, ನೋಡಿ, அவன் செத்தா கூட ಅವನು ಸತ್ತರೆ மறுபடியும் பிழைப்பான். ಮತ್ತೆ ಬದುಕುತ್ತಾನೆ. அவன் பிழைப்பான். ಅವನು ಬದುಕುತ್ತಾನೆ. அவர் என்ன செய்யணும்? அவங்க ಅವರು ಏನು ಮಾಡಬೇಕು? அவரை விசுவாசிக்கணும். ಆತನನ್ನು ನಂಬಬೇಕು. ஒரு இந்த விசுவாசம், ஆண்டவரை விசுவாசிப்பது என்று சொல்லும்போது, ದೇವರನ್ನು ನಂಬುವುದೇ ಎಂದು ಹೇಳುವಾಗ நான் உங்க கையில பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ನೋಡಬೇಕೆಂದು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. எத்தனை பேர் இயேசுவை நம்புகிறீர்கள்? அவங்க கைகளை உயர்த்திங்க. ಎಷ್ಟು ಜನ ಯೇಸುವನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ இதுல கொஞ்சம் காரியம் இருக்கு. ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವಿದೆ ಸ್ವಲ್ಪ. இந்த அதே 15வது அதிகாரத்தில், ಅದೇ 15ನೇ ಅಧ್ಯಾಯ எடுங்க. ಇರಿ. 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனம். 19ನೇ ವಾಕ್ಯ. If you belong to the world, it would love you as its own. As it is, you do not belong to the world, but I have chosen you out of the world. That is why the world hates you. Is it 15:19? 1 Corinthians chapter 15 verse 19. 1 கொரிந்தியர் 15:19. 1 ಕೊರಿಂಥಿ 15:19. 1 ಕೊರಿಂಥಿ 15:19. Yes, you take it. If only for this life we have hope in Christ, we are all people most to be pitied. அப்போ ரெண்டு வித்தியாசமான நம்பிக்கை இருக்கு. ಎರಡು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ನಂಬಿಕೆಗಳು. இந்த பூலோகத்தின் மக்கள், ಈ ಭೂಲೋಕದ ಜನರು, நீங்க கேட்டிருப்பீங்க, ನೀವು ಕೇಳಿರುತ್ತೀರಿ, விசுவாசின்னு சொல்றது வேதத்துல உங்களுக்கு தெரியும் யாரை சொல்லுதுன்னு. ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ವೇದದಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಕುರಿತು ಎಂದು ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟು. ஆண்டவரை நம்புகிறவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ದೇವರನ್ನು ನಂಬುವವರು ಎಂದು ಹೇಳುವವರು ಇದ್ದಾರೆ. விசுவாசிகள் அல்லாதவர்கள், ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅಲ್ಲದವರು, சீஷர்கள் அல்லாதவர்கள். ಶಿಷ್ಯರ್ ಅಲ್ಲದವರು, சீஷர்கள்னா இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ಶಿಷ್ಯர் ಎಂದರೆ ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರು, இல்லைங்களா? ಹೌದಲ್ಲವೇ? அவர்கள் அல்லாதவர்கள், அவர்கள் ಅಲ್ಲದವರು. நீங்க யாரை கேட்டாலும், ಇವಾಗ ಯಾರನ್ನೇ ಕೇಳಿದರು, ಉದಾಹರಣೆಯಾಗಿ நம்முடைய இந்துக்கள், ಹಿಂದೂಗಳು, ನಮ್ಮ ಹಿಂದೂಗಳು, புறமதஸ்தார்கள், ಬೇರೆ ಮತಸ್ಥರು, இயேசுவை நம்புகிறீர்களா என்று கேட்டானா சொல்றாங்க. ಯೇಸುವನ್ನು ನಂಬುತ್ತೀರಾ ಎಂದು ನಾವು ಕೇಳಿದರೆ ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? என்ன சொல்றாங்க? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நாங்க நம்புறோம், ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. சரஸ்வதி, ಸರಸ್ವತಿ, லக்ஷ்மி, ಲಕ್ಷ್ಮಿ,
ಆಂಜನೇಯ, ವೆಂಕಟೇಶ್ ಪೆರುಮಾಳ್, ವೆಂಕಟೇಶ್ವರನು, ಯೇಸುವಾನವರ ಫೋಟೋ வச்சு ಯೇಸುವಿನ ಫೋಟೋನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. தப்பே கிடையாது. ಇದು ತಪ್ಪೇ ಅಲ್ಲ. அவங்க லிஸ்ட்ல ಯೇಸುವಾನವರ ಲಿಸ್ಟ್ல இருப்பாங்க, நாங்க நம்புறோம். ಅವರ ಪಟ್ಟಿ, ಯೇಸು ಅವರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ, ಅದನ್ನು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. அது ஒரு நம்பிக்கை தானே? ಅದು ಒಂದು ನಂಬಿಕೆ ಅಲ್ಲವೇ? அவங்க இந்த இன்னர் சர்க்கிளில் வருவாங்களே, அவங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய விசுவாசத்தில் வரும். ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬುವಂತಹ ವಿಶ್ವಾಸಿಯ ಒಂದು ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರಾ? ಇಲ್ಲ. ಅವ್ರ இன்னொரு திருச்சபைக்குள்ள இன்னொரு கூட்டம் இருக்குது. ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು ಗುಂಪು, அவர்கள் அந்த திருச்சபையில் அங்கத்தினர்கள். ಅವರ ಒಂದು ಸಭೆಯ ಒಂದು ಅವರು ಹಿರಿಯರು. பாஸ்டர் பிலிப் வச்சுருக்கிற சர்ச் ரிஜிஸ்டரில் அவங்க பேர் இருக்கலாம். ಪಾಸ್ಟರ್ ಫಿಲಿಪ್ ಅವರ ಇಟ್ಟಿರುವಂಥ ಚರ್ಚ್ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಅವರ ಹೆಸರುಗಳು ಇರಬಹುದು. ಮೆಂಬರ್ಶಿಪ್ ಅಲ್ಲಿ இங்கே இருக்கும் பேர், ಇಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ ಆ ಹೆಸರು. எங்கே இருக்காது? ಎಲ್ಲಿರುವುದಿಲ್ಲ? ஜீவ புஸ்தகத்தில், ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. அப்போ அந்த மாதிரி ஆட்களும் எங்க இருக்கிறாங்க? ಹಾಗಾದ್ರೆ ಆ ವಿಧವಾದ ಜನಗಳು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ಎಲಿಯರಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಇದ್ದಾರೆ. திருச்சபைக்குள்ள நாங்களும் விசுவாசிகள் என்று சொல்லி நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறவர்களும் இங்கே இருக்கிறாங்க. ಪರಿಶುದ್ಧ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋರು ಪರಿಶುದ್ಧ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. இப்போ என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் கடந்த 55 ஆண்டுகள் என்னுடைய இப்போ எனக்கு வயசு சொல்லட்டுமா வேணாமா பாஸ்டர்? சொல்லுங்க ஐயா. எனக்கு இப்போ 75 இயர்ஸ் ஆகுது, 75 வயசு ஆகுது. ஐயானவருக்கு வந்து 75 ವರ್ಷ ಆಗಿದೆ. குறைந்தது 52 வருஷம் ஊழியத்தில் இருக்கேன். 52 ವರ್ಷ ಕಾಲ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ನಾನು ಸೇವೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ. அப்போ ನಾನು ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன். நான் ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಹಾಗೆ ಅಂದುಕೊಂಡೇನು. உங்கள் பாஸ்டர் மாதிரி தான் நானும் இந்து குடும்பத்திலிருந்து, அவங்க எங்கள் 2 பேரது ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್ பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ನಾನು ಹಿಂದೂ ಕುಟುಂಬದಿಂದ, ನಮ್ಮ ಒಂದು ಹಿನ್ನೆಲೆ ನೋಡಿದ್ರೆ ಇಬ್ಬರದು ಒಂದೇ ವಿಧವಾಗಿರುತ್ತದೆ. அவங்க அப்பாவும் ஈவா ராமசாமி நாயக்கருடைய ಶಿಷ್ಯರು. ಅವರ ತಂದೆ ವೀರ ರಾಮಸ್ವಾಮಿ ಅವರ ಶಿಷ್ಯರು. அவங்க அப்பா ಪೆರಿಯಾರ್ ಶಿಷ್ಯ. ಅವರು ನಿಜವಾದ ಹೆಸರೇನು? ಈವೆ ರಾಮಸ್ವಾಮಿ ನಾಯಕರ್. ಈವೆ ರಾಮಸ್ವಾಮಿ ಕನ್ನಡದವರು. ಪೆರಿಯಾರ್ ಕನ್ನಡದವರು. ಪೆರಿಯಾರ್ ಕನ್ನಡದವರು. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಅದೆಲ್ಲ ಕನ್ನಡಗಾರ, ಅವರು தான் திராவிட கழகத்தின் தலைவர். ಅವರು ಕನ್ನಡದವರು. ದ್ರಾವಿಡ ಕಳಗಂ ಎನ್ನುವಂತ ಒಂದು ಅದಕ್ಕೆ ನಾಯಕರಾಗಿದ್ದರು. ಅದರಿಂದನೇ DMK IIDMK ಬಂದಿರೋದು. ಅದರಿಂದ DMK ತಮಿಳುನಾಡು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿರೋದು. ಓಕೆ, அவங்க சிஷ்யன் தான் அவங்க அப்பாவும். ಅವರ ಶಿಷ್ಯ, ಅವರ ತಂದೆ ராமசாமி நாயக்கருடைய அவங்க அப்பா, எங்க அப்பாவும் அவங்க ஐயனவರ ತಂದೆಗೂ ಅದೇ ವಿಧವಾದವರು. எங்க அப்பாவும் அவருடைய ಶಿಷ್ಯರೇ. அதிலிருந்து ஆண்டவர் உங்க பாஸ்டரை தெரிந்து கொண்டாரு. ಅದರಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮ ಪಾಸ್ಟರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು. அதே போல என்னையும் தெரிந்து கொண்டாரு. ಅದೇ ವಿಧವಾಗಿ ನನ್ನನ್ನು ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡರು. அப்போ அவருக்கும் அது தெரியும், நல்லா தெரியும். ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು. ಎಲ್ಲ அந்த திருச்சபைகளிலே பார்க்கும்போது, ಈ ಪರಿಶುದ್ಧ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ இந்த மாதிரி மக்களும் இருக்காங்க, எல்லா திருச்சபைகளிலும் இருக்காங்க. ಈ ವಿಧವಾದಂತ ಅನೇಕ ಜನರು ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ஒரு உதாரணமா சொல்றேன். ಅದಕ್ಕೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. நான் வந்து நேபாளில் எனக்கு ஊழியத்துக்கு ஆண்டவர் என்ன நடத்தினார். ನನ್ನ ನೇಪಾಳಕ್ಕೆ ನಾನು ದೇವರು ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿದನು. காட்மண்டு அந்த பட்டணத்தில் ஊழியம் பண்ணேன். ಕಾಠ್ಮಂಡು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೆನು. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு பைபிள் காலேஜில் ಒಂದು ದಿನ ನಾನು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಚಾಪಲ್ பேசுறதுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. ಚಾಪಲ್ ನನ್ನ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ನನಗೆ ಕರೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. நேபாளில் இருக்கிறதுல தான் எனக்கு ரெஸ்டிங் பிளேஸாக கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் உங்கள் பாஸ்டர் அங்கே ஊழியம் பண்ணியிருக்காரு. OMTM ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அந்த இடத்துல தான் எனக்கு ரெஸ்டிங்க்கு எனக்கு வீடு கொடுத்தாங்க. ಅಲ್ಲೇ ನಾನು ಇರೋದಕ್ಕೆ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. அப்போ அந்த நைட்டெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ಆ ಒಂದು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಾನು ಇನ್ನೇನು ಮಾಡಿದೆ. யாருக்கு நான் போய் ப்ரீச் பண்ணேன்? இப்போ ನಾಳೆ ನಾನು ಉಪದೇಶ ಮಾಡುವಾಗ people are doing masters. யாರಿಗೆ ಮಾಡಬೇಕು ನಾನು? ಯಾರಿಗೆ ನಾ ಸೇವೆಯನ್ನು ಉಪದೇಶ பைபிள் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு பண்ணணும். ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದುವವರಿಗೆ ಮಾಡಬೇಕು. எப்பேற்பட்டவங்க எல்லாம் படிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಯಾವ ವಿಧವಾದವರೆಲ್ಲ ಓದುತ್ತಿದ್ದಾರೆ. BA ಬ್ಯಾಚಲರ್ಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ பண்றவங்க இருக்காங்க. ಬ್ಯಾಚಲರ್ಸ್ ಯವನಸ್ಥರು ಇದ್ದಾರೆ. மாஸ்டர்ஸ் பண்றவங்க இருக்காங்க. ಮಾಸ್ಟರ್ಸ್ ಮಾಡುವವರು ಇದ್ದಾರೆ. செய்துட்டு மாஸ்டர்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಿ ಮಾಸ್ಟರ್ ಡಿಗ್ರಿ ಮಾಡುವವರು ಇದ್ದಾರೆ. அவங்களுக்கு போய் நான் ப்ரீச் பண்ணணும். நான் ಅವರು ಹೋಗಿ ನಾನು ಉಪದೇಶ ಮಾಡಬೇಕೆಂದರೆ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், ನಾನು ಎಷ್ಟು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು. அன்னைக்கு நைட்டெல்லாம் உட்காந்து ಆ ದಿನ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕುಳಿತುಕೊಂಡು நிறைய படிச்சு ಅನೇಕ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಓದಿ ಅದು சரியா அவங்களுக்கு போய் ಪ್ರೆಸೆಂಟ್ பண்ணணும், ಸರಿಯಾಗಿ ಅವ್ರಿಗೆ ಅದನ್ನು ನಾನು ತಲುಪಿಸಬೇಕು ಅಂತ சொல்லி எல்லாம் ரெடியா எடுத்துட்டு போறேன். ಎಲ್ಲವೂ ನಾನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋದೆನು.
preaching. ನಾನು ಉಪದೇಶ ಮಾಡಬೇಕು, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போகிறேன், ಬಹಳ ದೃಢದಿಂದ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ, போய் உட்கார்றேன். ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? நீ ரெடி பண்ணதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு, ನೀನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡಿರುವುದೆಲ್ಲ ಮುಚ್ಚಿಡು. இப்போ கூப்பிட போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಕರೆಯಲಿದ್ದಾರೆ ಅವರು. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. ಸುವಾರ್ತೆ ನೀನು ಅವ್ರಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡು. யாருக்கு சுவிசேஷம்? ಯಾರಿಗೆ ಸುವಾರ್ತೆ? தெய்வத்தை அறியாதவர்கள், ದೇವರನ್ನು ಅರಿಯದವರಿಗೆ, ரட்சிக்கப்படாதவர்கள், ರಕ್ಷಣೆ ಹೊಂದದವರಿಗೆ, அவிசுவாசிಗಳಿಗೆ அவங்களுக்கு தான் சுவிசேஷத்தை சொல்லணும். நான் ಅವರಿಗೆ ನಾನು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕು. மாஸ்டர்ஸ் பண்றவங்க, ஊழியம் பண்றவங்க, ಅವರು ಮಾಸ್ಟರ್ ಡಿಗ್ರಿ ಮಾಡುವವರು, ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡುವವರು பைபிள் காலேஜில் போய் ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಹೋಗಿ சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்ற ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಬೇಕೆಂದು ನನಗೆ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ. ஒரே போராட்டம், ಒಂದೇ ಹೋರಾಟವು. என்ன ஆண்டவர், இது ஆண்டவர் குரலா? ಇದು ಏನು ದೇವರಿದು? ನಿಮ್ಮ ಒಂದು ಕೂಗೆ இது ஆண்டவர் தான் சொல்றாரா? ಇದು ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆಯೇ? என்னுடைய கற்பனையா? ಇದು ನನ್ನ ಒಂದು ಕಲ್ಪನೆಯೇ? என்ன ஆண்டவரே, ஒரே போராட்டமா இருக்கு இப்போ. ಏನು ದೇವರೇ, ಒಂದೇ ಹೋರಾಟವಾಗಿದೆ. ಈಗ ப்ரிப்பேர் பண்ணது போய் ப்ரீச் பண்ணுமா, ನಾನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದು ಹೋಗಿ ನಾನು ಉಪದೇಶ ಮಾಡಬೇಕು. ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றச்சோ அது சுவிசேஷத்தை பிரசங்கம். ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಬೇಕೆಂದಿಲ್ಲದನಲ್ಲವೇ ಅದನ್ನು ನಾನು ಸಾರಬೇಕೆ? எதனா நினைச்சுக்கிறேன், முட்டாள்னா நினைச்சுக்கிறேன், கேலினா பண்ணிட்டோன்னு சொல்லி என்ன பண்ண? ಏನೇನು ಅಂದುಕೊಳ್ಳಿರ, ಮುಟ್ಟಾಳ ಅಂತ ಹೇಳಿಕೊಳ್ಳಲಿ, ಗೇಲಿ ಮಾಡಲಿ, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. ಸುವಾರ್ತೆ ನಾನು ಉಪದೇಶ ಮಾಡಿದೆನು. சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண பிறகு, ಸುವಾರ್ತೆ ನಾವು ಉಪದೇಶ ಮಾಡಿದ ನಂತರ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? ஆல்டர் கால் கொடு என்றாரு. ಆಲ್ಟರ್ ಕಾಲ್, ಆಲ್ಟರ್ ಕಾಲ್, ಅವ್ರು ಕರೀರಿ, ಕರೀರಿ, ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿ. ಯಾರೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ಅವರನ್ನು ಕರೀರಿ. வம்பா போச்சு, ಇದೇನು ಬಹಳ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಮಸ್ಯೆ. அதுவும் செய்தேன், ಅದನ್ನು ಮಾಡಿದೆನು. நீங்க நம்புவீங்களா? ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? பைபிள் காலேஜಲ್ಲಿ ஊழியம் பண்றவங்க, ಸೇವೆ ಮಾಡುವವರು, மாஸ்டர்ஸ் பண்றவங்க, ಮಾಸ್ಟರ್ ಡಿಗ್ರಿ ಮಾಡುವವರು 6 பேர் சாமிக்கு ஒப்பு கொடுத்தாங்க. 6 ಜನರು ದೇವರಿಗೆ ತಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பெல்லாம் என்கிட்ட எந்த கேமரா இருந்து இப்ப இருக்க மாதிரி கேமரா இல்ல. ಈ ದಿನದಲ್ಲಿರುವಂತ ಕ್ಯಾಮರಾ ದಿನದಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. பழைய ரீல் கேமரா, ಅದು ರೀಲ್ ಕ್ಯಾಮರಾ. அதுல டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கணும். இல்ல 6 பேர் ஏன் எடுத்துக்கணும், அது எனக்கு அது ಅದೆಲ್ಲವೂ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡೆ. ಏಕೆಂದರೆ ಅದೆಲ್ಲವನ್ನ இப்படி கூட இருக்கா ஊழியம், ನಾನು ಅದೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು, ಏಕೆಂದರೆ ಜ್ಞಾಪಕವಿರಬೇಕು. ಇದು ಈ ವಿಧವಾಗಿ ಕೂಡ ಇದೆ ಸೇವೆ கூட வச்சிருக்கிற அந்த போட்டோகிராஃப். ಈ ದಿನ ನಾನು ಫೋಟೋಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ. 6 பேர் உண்மையா கைகளை தூக்கி எடுத்து ஆண்டவருக்கு உண்மையா ஒப்பு கொடுத்தாங்க. 6 ಜನರು ನಿಜವಾಗಿ ಕೈಯಲ್ಲಿ ನಿಂತು ದೇವರಿಗೆ ತಮ್ಮನ್ನು ತಾವು ನಿಜವಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡರು. பைபிள் காலேஜிலேயே ஊழியம் செய்கிற இடத்திலேயே ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்கன்னா, ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿலே ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. சபையில இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ, ಇಲ್ಲವೇ? அதனால எல்லாம் திருச்சபையில இந்த 2 விதம் இருக்காங்க. ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲೂ ಆ ಜನರು ಇರುತ್ತಾರೆ. ரட்சிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು ಇರುತ್ತಾರೆ. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரி அவங்க வந்து என்ன போட்டு யூனிஃபார்ம் போட்டு, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತೆ ಅವರು ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟவங்க என்னென்ன செய்றாங்களோ அதே மாதிரி அவங்க செய்வாங்க. ಏಕೆಂದರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು ಏನೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಾರೆ ಅದನ್ನು ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்க ஹல்லேலூயா போட்டா அவங்க ஹல்லேலூயா, ನೀವು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நீங்க அழகா பாடினா அவங்களும் இன்னும் அழகா பாடுவாங்க. ನೀವು ಸುಂದರವಾಗಿ ಹಾಡಿದರೆ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾಗಿ ಅವರು ಹಾಡುತ್ತಾರೆ. நீங்க அழகா ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்க இன்னும் அவங்கள அதை விட அழகா ஜெபம் பண்ண ನೀವು முடியும். ಸುಂದರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾಗಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு இது சொல்லவே வேண்டாம். ಪಾಸ್ಟರ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದು ಹೇಳುವುದೇ ಬೇಡ. சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிறாங்க ஜெபம் பண்றது. நம்ம ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲೇ ನೋಡಿರ್ತಾರೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. ಬಿಬ್ಲಿಕಲ್ ಟರ್ಮಿನಾಲಜಿ எல்லாம் நல்லா தெரியும் அவங்களுக்கு. ಅವ್ರಿಗೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಜೀವನದ ಎಲ್ಲ ಟೆಕ್ನಿಕ್ಗಳು ಅವ್ರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು. எல்லா வார்த்தைகளும் நல்லா தெரியும், ಎಲ್ಲ ಪದಗಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು, நல்லா தெரியும், ಎಲ್ಲ ಹಾಡುಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು. பாஸ்டர்களும் ஏமாந்துருவோம் நாங்க. ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಅದ ನಾವೇ நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்குதுன்னு, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ ಎಂದು. அவங்களுக்கும் இது ரட்சிப்புக்கும் சம்பந்தம் இருக்காது. அதெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ರಕ್ಷಣೆ ಯಾವುದೇ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. விசுவாசிகள் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க தெரிந்து கொண்டவர்கள். ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಹೇಗೆ ನಡೆಯಬೇಕು ಹಾಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳಲು ತಿಳಿದುಕೊಂಡವರು. behave like a believers but they may not be literally they are believers. Okay, that happens even to every member of the church. அந்த இந்த ஒரு காரியம், ಈ ಒಂದು ಕಾರ್ಯವು விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு, ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡು, ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡು, அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இருக்காது. ಅವರಿಗೂ ದೇವರಿಗೂ ಯಾವುದೇ ಸಂಬಂಧ ಇರುವುದೇ ಇಲ್ಲ. ரட்சிப்பின் அனுபவமே இருக்காது. ಅವರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಅನುಭವವೂ ಇರುವುದಿಲ್ಲ. அப்படி என்றால் இப்படி நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ಹಾಗಾದ್ರೆ ಕೇಳಿದವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நாங்க ஆண்டவரை நீங்க பாருங்க, அதை வந்து உங்களுக்கு சொல்லணும், அது வேற வழியே கிடையாது. ನಿಮಗೆ ಹೇಳಬೇಕು, ಬೇರೆ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ. say something reality. Okay, it may
might hurt somebody. So அதனால இந்த சத்தியத்தை உண்மையை ಈ சொல்லுவோம். ಸತ್ಯವು ನಿಮ್ಗೆ ಹೇಳಲೇಬೇಕು. எங்க திருச்சபையில் ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಸಭೆಯಲ್ಲಿ நம்ம பையன் ஒருத்தன் இருந்தான். ನಮ್ಮ ಮಗನಿದ್ದನು, ಒಬ್ಬ ಮಗನಿದ್ದನು. அவனுக்கு ஒரு பெண்ணை எங்கெங்கேயோ பார்க்குறோம். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹುಡುಗಿಯನ್ನು ನಾವು ನೋಡಿದೆವು. நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் ಸುರೇಶுக்கு. ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಸುರೇಶ್ಗೆ ಗೊತ್ತುಂಟು. சரியான பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ಸರಿಯಾದ ಹುಡುಗಿ ಸಿಗುತ್ತಿಲ್ಲ. அவன் ஒருத்தன் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பையன். ಅವರೊಬ್ಬನೇ ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ. மற்றவங்களாம் ஹிந்துஸ். ಎಲ್ಲರೂ ಹಿಂದೂಗಳು. அப்புறமா என்னுடைய கோ பிரதர் வந்து ஏஜி சர்ச் பாஸ்டர். ನನ್ನ ಕೋ ಬ್ರದರ್ ಬಂದು ಏಜಿ ಚರ್ಚಿನ ಪಾಸ್ಟರ್. அது 1000 கணக்கில் இருக்குது அந்த திருச்சபை. ಅಲ್ಲಿ ಸಾವಿರಾರ ಲೆಕ್ಕದಲ್ಲಿದ್ದ ಆ ಸಭೆಗಳು. ಸರ್ அங்கன்னா அதெல்லாம் விசுவாசிங்க ஒரு பொண்ணுங்க கிடைச்சா அந்த பையனை கட்டி கொடுக்கலாம். ಸರಿ ಅಲ್ಲೆಲ್ಲ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಹುಡುಗಿ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಆಕೆಯನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿ ಕೊಡೋಣ. அவருக்கு சொன்ன இந்த மாதிரி இந்த பையனுக்கு ஆனால் அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே வரணும் என் திருச்சபைக்கு. ಅದರ ಹುಡುಗಿ ಮತ್ತು ಅವರ ಎತ್ತವರು ಹೇಳಿದರು ನೀವು ಈ ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. நான் ஏன் அப்படி கூப்பிட்டேன்னா, ನಾನು ಏಕೆ ಅವರು ನಾವು இந்த பொண்ணு அவங்க அனுப்புகிற பொண்ணு உண்மையாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்குதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ಆ ಮಗ ನಾವು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂಥ ಹುಡುಗಿ ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರೆ ಇಲ್ಲಿ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அந்த பொண்ணை அவங்கள கூப்பிட்டேன். ಆ ಹುಡುಗಿಯನ್ನು ಅವರನ್ನು அவங்களும் ஒத்துக்கிட்டு வந்தாங்க. ಅವರು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಂದರು. வந்து அது கூட அவர் என்ன பண்ணாரு, ಅದರೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಏನು ಮಾಡಿದರು, இந்த பாஸ்டர் வந்து வெறும் நம்ம அவங்கள இவரெல்லாம் இழுத்துக்கு போறாருன்னு கூட அசிஸ்டன்ட் பாஸ்டர் அனுப்பிச்சாரு. ಅವರು ಈ ಪಾಸ್ಟ್ ಇಷ್ಟುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದರಿಂದ ஒருத்தர் திருச்சபையின் மக்களை கூப்பிடுறது கிடையாது. ನಾನು ಮತ್ತೊಬ್ಬ ಸಭೆಯ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದಿದ್ದಿಲ್ಲ. எங்க திருச்சபையிலாம் ஸ்ரீதேவி, துர்காதேவி இவங்க தான் இருப்பாங்க. ஓகே, அதனால ನಾನು ಬೇರೆ ಸಭೆಯ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆಯುವುದಿಲ್ಲ. அதனால இங்கே அவர் என்ன பண்ணாரு, ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூட அனுப்பிச்சாரு. ಅವರೇನು ಮಾಡಿದ್ದೇನೆ, ಅವರೊಟ್ಟಿಗೆ ಇರುವಂಥ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಪಾಸ್ಟರ್ನ ಜೊತೆಲಿ ಕಳುಹಿಸಿದರು. அவர் வந்தாரு. ಅವರು ಬಂದರು. இப்போ என்னுடைய டார்கெட்லாம் அந்த பெண்ணு மேல. ಇವಾಗ ಅವರೆಲ್ಲ ಟಾರ್ಗೆಟ್ ಎಲ್ಲ ಹುಡುಗಿಯ ಮೇಲೆ. பொண்ணு ஆண்டுடைய பிள்ளைதானா, ನಿಜವಾಗಿಯೂ ದೇವರ ಮಗಳೇ. அதனால என்ன பண்ணேன், ಆದ್ದರಿಂದ ಏನು ಮಾಡಿದೆನು, நான் ಸಾಕ್ಷಿ கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ನಾನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬೇಕೆಂದು ನಾನು ಆಸೆ ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. இந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுமே, ನಾನು ಆ ಒಂದು ಕಾಂಗ್ರಿಗೇಷನ್ ಅನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕಲ್ಲ. என்ன பண்ணேன், பாஸ்டர் யார் அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்றேன். ಆಗ ನಾನು ಹೇಳಿದೆ, ಪಾಸ್ಟರ್ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಪಾಸ್ಟರ್ಗೆ ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, பாஸ்டர் நீங்க எப்படி சாமியை ஏற்றுக்கொண்டீங்க சொல்றீங்களா? ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಹೇಗೆ ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ್ದೀರಿ ಎಂದು ಕೇಳಿದೆನು. 1000 கணக்கில் வர திருச்சபை, 1000 ಜನರು ಬರುವಂತ ಒಂದು ಸಭೆ ಅದು. அந்த பேரு சொல்ல மாட்டேன், ಹೆಸರನ್ನು ಹೇಳುವುದು ಬೇಡ. நான் திருச்சபை பேரை எடுக்கணும். ஓகே, ಆ ಸಭೆ ಹೆಸರು ನಾವೇಕೆ ಕೆಡಿಸಬೇಕು. அதனால 1000 கணக்கில் வரக்கூடிய மக்கள், ಸಾವಿರಾರು ಜನರು ಬಂತ ಮಕ್ಕಳು. பாஸ்டர் அந்த சர்ச்சில், அசிஸ்டன்ட் பாஸ்டர் அந்த சர்ச்சில், ಆ ಚರ್ಚಲ್ಲಿ அவர் நீங்க பாஸ்டர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்குறேன். ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಹೇಗೆ ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ ನಾನು ಕೇಳಿದೆನು. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, ಅವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತುಂಟೆ, பாஸ்டர் நாங்கள் சின்ன வயசுலேருந்து நான் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் வருந்தவங்க. ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಚಿಕ್ಕ ಮಗುವಿಂದಿರಗಂದಾಗಲೇ ನಾನು ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬೆಳೆದವನು. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு என்ன இல்லை, ಆಗ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡೆ ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ರಕ್ಷಣೆ ಅನುಭವವಿಲ್ಲ. பிறகு இதுதான் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ಇದೇ ನನ್ನ ಅವಕಾಶ, ಇದೇ ನನಗೆ ಇವಾಗ ಅವಕಾಶವು. இப்போ ரட்சிப்பின் ಇವಾಗ ರಕ್ಷಣೆಯ வழியை ಮಾರ್ಗವನ್ನು சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿ ಕಳುಹಿಸಿದೆನು. ஓகே, ಸರಿನಾ? இதுதான் நிலவரம். ಇದೇ ಒಳ್ಳೆಯ ವರವು. இப்போ விசுவாசத்துக்குள்ள வருவோம். ಈಗ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ನಾವು ಬರೋಣ. இப்போ ஒரு சிலர் இப்பேற்பட்டவர்கள் என்ன சொல்லலாம், ஈஸியா அப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா, ಈ ವಿಧವಾದವರು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಏನು ಹೇಳಬಹುದು ಗೊತ್ತುಂಟೆ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்புறீங்களா, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ, அவர்தான் சத்தியமும் உண்மையான சிருஷ்டிகர்த்தர் என்று நம்புகிறேன். ಆತನ ಸತ್ಯವಾದ ನಿಜವಾದ ಸೃಷ್ಟಿಕರ್ತನೆಂದು ನಂಬುತ್ತೇನೆ. யாரெல்லாம் நம்புறீங்க? அப்படி ಯಾರೆಲ್ಲ ನಂಬುತ್ತೀರಾ? ವಿಧವಾಗಿ உங்க கையில பார்க்கணும், ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ನೋಡಬೇಕು. இயேசுவே ನಿಜವಾದ ಸತ್ಯವಾದ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதோட நிக்க வச்சிட்டோம்னா, ಅದರೊಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲಿಸಿದರೆ நீங்க ரட்சிக்கப்படல, ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்களே, ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ಈ ವಿಧವಾಗಿ ಹೇಳಿದಿರಲ್ಲ, அவர் தான் உண்மையான தெய்வம் நான் நம்புறேன், ಅವರೇ ನಿಜವಾದ ದೇವರೆಂದು ನಾನು ನಂಬುತ್ತಿದ್ದೇನಲ್ಲ. நீங்க நம்புறதுக்கும் பிசாசு நம்புறதுக்கும் என்ன வித்தியாசம்? ನೀವು ನಂಬೋದಕ್ಕೂ ಸೈತಾನ ನಂಬೋದಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ. பிசாசுக்கும் நல்லா தெரியும் அவர் தான் உண்மையான தெய்வம்னு. ದೇವಗಳಿಗೂ ಗೊತ್ತುಂಟು ಆತ ನಿಜವಾದ ದೇವರಾತನೆಂದು. உங்களை விட என்னை விட அவனுக்கு நல்லா தெரியும், அவர் ஆதியில இருந்து பார்த்துனுக்கிறான். அவரு ನಿಮಗಿಂತಲೂ ನನಗಿಂತಲೂ ದೇವಗಳಿಗೆ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗುದು, ಆದಿಯಿಂದಲೂ ನೋಡಿಕೊಂಡು அவனுக்கு நல்லா தெரியுமா ಯೇಸು சாமி தான் உண்மையான தெய்வம்னு. ಅವಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟ ಯೇಸುವೆ ನಿಜವಾದ ದೇವರೆಂದು. சத்தியமுள்ள தெய்வம் பிசாசுக்கு நல்லா தெரியுமா, ಆತನೇ ಸತ್ಯವುಳ್ಳ ದೇವರೆಂದು ಸೈತಾನನಿಗೆ ಗೊತ್ತುಂಟೆ. அப்ப அவனும் நம்புறான், ಆದ್ರೆ ಅವನು ನಂಬುತ್ತಾನೆ. அப்ப ಅವನಿಗೆ ರಕ್ಷಿப்பு ಉಂಟಾ? ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾ? ಯಾರಿಗೆ ರಕ್ಷಿப்பு? ಆದ್ರೆ ಯಾರಿಗೆ ರಕ್ಷಣೆಯು?
வாசிப்ப மாதா இங்க என்ன சொல்றாரு? ಅದು ನಾವು ಓದೋಣ. இப்படிப்பட்ட நம்புகிறவர்கள்லாம் எதுக்காக நம்புறாங்களா? ಈ ವಿಧವಾದ ನಂಬುವವರೆಲ್ಲ ಏತಕ್ಕಾಗಿ ನಂಬುತ್ತಾರೆ ಅಂದರೆ 1 ಕೊರಿಂಥಿಯர் 15வது அதிகாரம் 1 ಕೊರಿಂಥಿ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனம் 19ನೇ ವಾಕ್ಯ. இம்மைக்காக மாத்திரம், ಈ ಲೋಕಕ್ಕಾಗಿ ಜೀವನ ಕಾಲಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರ. ஏசப்பா எதுக்கோணும்? ಏಸಪ್ಪ ಏಕೆ ನಮಗೆ ಬೇಕು? ஏசப்பா எதுக்கு நான் நம்புறேன்? ಏಸೆಯನ್ನು ಏಕೆ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ? இந்த பூலோக வாழ்விற்கு, ಈ ಲೋಕದ ಜೀವನಕ್ಕಾಗಿ, இம்மைக்காக மாத்திரம், ಈ ಜೀವನ ಕಾಲಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ. ஏசாமியை நம்பினா, ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದರೆ சுகமா இருக்க முடியும். ನಾನು ಸುಖವಾಗಿರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஏசாமியை நம்பினா, ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದರೆ நல்ல வேலை கிடைக்கும். ನನಗೆ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಸಿಗುವುದು. ஏசாமியை நம்பினா, ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದರೆ கஷ்டமெல்லாம் தீரும், ಕಷ್ಟಗಳೆಲ್ಲ ಪರಿಹಾರವಾಗುವುದು. ஏசாமியை நம்பினா, ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದರೆ பூலோகத்துல நான் செழிப்பா வாழ ಈ முடியும். ಲೋಕದಲ್ಲಿ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಬಾಳಬಹುದು ನಾನು. இந்த பூலோக வாழ்க்கைக்கு மட்டும், ಈ ಭೂಲೋಕದ ಜೀವನಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ, இமைக்காக மாத்திரம், ಈ ಲೋಕಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರವೇ. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿರೀಕ್ಷೆಯುಳ್ಳವರಾಗಿ ಇದ್ದರೆ, எல்லா மனுஷரை காட்டிலும், ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗಿಂತಲೂ எப்படி இருப்போமா? ಹೇಗಿರುತ್ತೇವೆ ನಾವು? பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக. ಭಾಗ್ಯர்களಾಗಿರುತ್ತೇವೆ. இந்த பூலோக வாழ்க்கைக்கு மட்டும் கடவுளை ஏசாமி எனக்கு வேணும்னு சொல்றோம். ಈ ಲೋಕದ ಜೀವನಕ್ಕೆ ಮಾತ್ರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗೆ ಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದರೆ, எதுக்கு நமக்கு ஆண்டவர் தேவை? ಹಾಗಾದ್ರೆ ಏಕೆ ನಮಗೆ ದೇವರು ಬೇಕು? எதுக்கு ஆண்டவர் தேவை? ಏಕೆ ನಮಗೆ ದೇವರು ಬೇಕು? இந்த பூலோக வாழ்க்கைக்கு ஆண்டவர் தேவையில்லை. ಈ ಭೂಲೋಕದ ಜೀವನಕ್ಕಾಗಾದ್ರೆ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. நம்ம வேலை செய்து முன்னே 10 ரூபாய் வேலை செய்தா 10 ரூபாய் கூலி கிடைக்குது. ನಾವು 10 ರೂಪಾಯಿ ಕೆಲಸ ಮಾಡೋದು 10 ರೂಪಾಯಿ ಕೂಲಿ ನಮಗೆ ದೊರಕುತ್ತದೆ, இல்ல? ಹೌದಲ್ಲವೇ? ஆண்டுடைய பிள்ளைங்களை விட செழிப்பாக்குறாங்களா? நல்ல பணக்காரா இருக்காங்களா? ದೇವರ ಮಕ್ಕಳಿಗಿಂತ ಸಮೃದ್ಧಿ ಆದಂತ ಜನರು ಇದ್ದಾರೆಯೇ? உங்களை விட நிறைய அவிசுவாசிகளும் அக்கிரம அநியாயம் பண்றவங்க ஒரு வீட்டுக்கு 10 வீடு வச்சுக்கிறாங்களா? ಅವಿಶ್ವಾಸಿಗಳು, ಅಕ್ರಮಕಾರರೆಲ್ಲ ಒಂದು ಮನೆಗಿಂತ 10 ಮನೆಗಳು ಇಟ್ಟುಕೊಂಡವರು ಇದ್ದಾರಲ್ಲವೇ? ஆண்டவர் உங்களை ಆಶೀರ್ವದಿಸಿರ್ಕಾರಾ? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆಯೇ? ஆண்டவர் உங்களை எல்லாம் வச்சிருக்காரா? ದೇವರು ಅವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆಯೇ? வேதம் என்ன சொல்லுகிறது? ವೇದವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இதுல நம்ம நீதிமொழிகள் புஸ்தகத்துல, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ கர்த்தர் ದೇವರು ಬಂದು ஐஸ்வர்யத்தோட ಐಶ್ವರ್ಯದೊಟ್ಟಿಗೆ வேதனையை கூட்ட மாட்டார். ವೇದವನ್ನು ಸೇರಿಸುವುದಿಲ್ಲ. வேதனையை கூட்ட மாட்டார். ವೇದನೆ ಸೇರಿಸುವುದಿಲ್ಲ. கஷ்டப்பட்டு சேரிசல கூட்ட மாட்டார். ಸೇರಿಸುವುದಿಲ್ಲ. நல்ல வசனம் அது இல்ல? இதுல no troubles to be added. ஓகே, அப்போ அது வாசிமா தமிழ்ல நல்ல அருமையான வார்த்தை அது. தமிழ்ல வாசிங்கம்மா. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது, ಹಾಗಾದರೆ ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ அதோடு வேதனை கூட்டப்படாது. ಅದರೊಟ್ಟಿಗೆ ವೇದನೆಯನ್ನು ಸೇರಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் கூட்டப்படும் போது, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಡುವಾಗ ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனை வராது. ದೇವರು ಕೊಡುವಂತ ಐಶ್ವರ್ಯದೊಟ್ಟಿಗೆ ವೇದನೆ ಕೂಡ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனா இன்னொரு சோர்ಸஸ்ல இருந்து ஐஸ்வர்யம் வரும். ಅದು ಮತ್ತೊಂದು ಕಡೆಯಿಂದ ಐಶ್ವರ್ಯವು ಬರುವುದು. அங்க அதோட கூட என்ன வரும்? ಅದರೊಟ್ಟಿಗೆ ಏನು ಬರುವುದು? வேதனை. ವೇದನೆಯೂ ಬರುವುದು. நீங்க பார்த்திருப்பீங்கல்ல? ನೀವು ನೋಡಿರ್ತೀರಲ್ಲವೇ? உங்களை விட ரொம்ப செழிப்பா இருப்பாங்க, ನಿಮಗಿಂತಲೂ ಬಹಳ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರುತ್ತಾರೆ, ಶ್ರೀಮಂತರಾಗಿರುತ್ತಾರೆ, ரொம்ப விலையுயர்ந்த கார்ல போவாங்க, ಬೆಲೆಯುಳ್ಳ ಕಾರುಗಳಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ, எல்லாருக்கும் ಎಲ್ಲವೂ ಇರುತ್ತದೆ. ஆனா கூட வேதனை இருக்கும். ಅದರೊಟ್ಟಿಗೆ ಅವರಿಗೆ ವೇದನೆ ಕೂಡ ಇರುತ್ತದೆ. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ நமக்கு தேவையானதை கொடுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. ನಮಗೆ ಬೇಕಾದದ್ದನ್ನೇ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. மத்தேயு 6ல, ಮತ್ತಾಯ 6ರಲ್ಲಿ needs will be met definitely. தேவைகள் சந்திக்கப்படும். தேவை ನಿಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳು ಸಂಧಿಸಲ್ಪಡುವವು. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது, ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕುವಾಗ இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ಇವೆಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ನಿಮಗೆ ಸಿಗುವುದು. என்ன தேவை நமக்கு சொல்லுங்க? ಏನು ಬೇಕು ನಮಗೆ ಹೇಳಿ? பாஸ்டர் சொன்னா அது வெரி கரெக்ட். நான் அப்படிதான் வாழ்ந்துக்கிறேன், அப்படிதான் வந்தேன். நான் ஆண்டுகிட்ட ಡೀಲ್ பண்ணி தான் வந்தேன். முட்டாள்தானமா ನಾನು ಆ ವಿಧವಾಗಿ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಒಂದು ಡೀಲ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದೆ. ಮುಟ್ಟಾಳ ஆண்டவரே, நான் நல்ல ஒரு ಫಾರ್ಮಾಸ್ಯೂಟಿಕಲ್ ಕನ್ಸಲ್ಟೆಂಟ್ வேலை பண்ணிட்டு இருந்தேன். ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ಫಾರ್ಮಾಸ್ಯೂಟಿಕಲ್ ಮದ್ದು, ಫಾರ್ಮಾಸಿಸ್ಟಿಕಲ್ ಕೆಲಸ, ಔಷಧಿಗಳು ಇದರಲ್ಲಿ பண்ணும்போது ஆண்டவர் அழைச்சார் ஊழியத்துக்கு. ದೇವರನ್ನು ಕರೆದನು. நல்ல நிறைய சம்பளம், ಕೈ ತುಂಬಾ ಸಂಬಳ, சந்தோஷமா இருக்கு, ஊழியமும் பண்றேன், ಸಂತೋಷವಾಗಿದೆ. ನಾನು ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. 8 hour போக ஃபர்ஸ்ட் திருச்சபையை வேலை செய்து தான் திருச்சபை ஸ்தாபிச்சேன். 8 ಗಂಟೆಗಳ ನಂತರ ನಾನು Calvary Bible Church planted as a bivocational minister. வேலை செய்துகிட்டே முதல் திருச்சபையை ஸ்தாபிச்சேன். ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ನಾನು ಮೊದಲನೇ ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. சொன்னார், நீ கமான் நெட்டை போட்டு வாணி என்னாரு.
ಆಗ வலையை போட்டு வா. ಆಗ ದೇವರು ಹೇಳಿದನು, ನೀನು ಬಲೆಯನ್ನು ಬೀಸಿ ಬಿಟ್ಟು ಬಾ ಅಂತ ಹೇಳಿದನು. எனக்கு இஷ்டம் இல்லை, ನನಗಿಷ್ಟವಿಲ್ಲ. அது ஒரு பெரிய கதை. ಅದೊಂದು ದೊಡ್ಡ ಕತೆ. ஆண்டவர் உத கொடுத்து தான் இட்டு வந்தார். ದೇವರನ್ನು ಒಡೆದೆ ನನ್ನ ಏಟು ಕೊಟ್ಟೆ, உத வாங்கின்னு வந்த ஊழியக்காரன் ನಾನು ಏಟು ತಿಂದು ಬಂದಂತ ಒಬ್ಬ ದಾಸನು. ஏன்னா ಇಷ್ಟ ಇಲ್ಲದ வந்தது, ಏಕೆ ನಾನು ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಬಂದೆ, அந்த கண்டிஷனோட வந்த, ಆದ್ರೆ ನನ್ನ ನಿಬಂಧನೆಯೊಟ್ಟಿಗೆ ಬಂದೆ. ரொம்ப சில புண்ணை தானோ இதெல்லாம் வருங்க. நாங்களும் தப்பானது ஊழியக்கார ஆகல, அதெல்லாம் தப்பு பண்ணி தான் உத வாங்கி தான் ஊழியக்கார. ಅಂದ್ರೆ ತಪ್ಪು ಮಾಡಿ ಏಟು ತಿಂದು ಬಂದ್ರೆ ತಪ್ಪಾದ ಸೇವೆಗಳನ್ನು ನಾನು ಮಾಡಿಲ್ಲ. ஆண்டவர்கிட்ட உத வாங்காதீங்க, ரொம்ப கஷ்டம் ஆகிடும். நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம், அதனால நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. ஓகே, ஏன் சொல்லு, ಏಕೆ ಹೇಳಿ, வேதவாசனம் என்ன சொல்லுகிறது? ವೇದವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தாசி தண்டனை, ವಿಷಯ ತಿಳಿದರೂ ಅಧಿಕವಾದ ದಂಡನೆಗಳು. அதனால விஷயம் எவ்வளோ அதிகமாக தருதோ விஷயம் அவ்வளோ ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும். ನೀವು ಎಷ್ಟು ಅಧಿಕವಾಗಿ ನೀವು ಬೈಬಲ್ ತಿಳಿದು ಕುಳಿತಾರೋ ಅದಕ್ಕೆ ಅಷ್ಟೇ ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ದೇವರಿಗೆ ನಿಜಸ್ಥರಾಗಿರಬೇಕು. என்ன சொன்னேன்? ಆದ್ದರಿಂದ ದೇವರಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದೆ? ஆண்டவரே, ದೇವರೇ, எனக்கு நல்ல பாருங்க, எனக்கு உங்களுக்கு என்னுடைய 8 மணி நேரம் போக ஐ எம் அவைலபிள் ஃபார் யூ, உங்களுக்காக இருக்கிறேன். ನಾನು 8 ಗಂಟೆ ಕಾಲ ಬಿಟ್ಟು ನಾನು ನಿಮಗಾಗಿ ನಾನು ಇದ್ದೇನೆ. என்ன ஆண்டவரை தொந்தரவு செய்கிறேன்? ಏಕೆ ನನಗೆ ಸುಮ್ಮನೆ ಹಿಂಸೆ ಕೊಡ್ತೀರಾ? ஒரு பெரிய, அதுவே ஒரு அவர் ஆகும் அந்த ಸಾಕ್ಷಿ. ಆ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರೆ 1 ಗಂಟೆ ಕಾಲ இந்த என்னால தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ನನ್ನಿಂದ ಆ ಸಹೋದರರು ಬಹಳ ಹಿಂಸೆ ಪಟ್ಟರು. பாஸ்டர் சொன்னது ரொம்ப சரி, ಪಾಸ್ಟ್ ಹೇಳಿದ ಬಹಳ ಸರಿ. என்னுடைய கீழ்ப்படியாமையினால, ನನ್ನ ಅವಿಧೇಯತೆಯಿಂದ என்ன அடிக்கிறதுக்கு பதிலா ஆண்டவர் அங்க அடிச்சு என்ன நோக அடிக்கிச்சு. ದೇವರು ನನ್ನ ಅವಿಧೇಯತೆಯಿಂದ ನನ್ನನ್ನು ಹೊಡೆದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೊಡೆದು ನನ್ನನ್ನು ತಿದ್ದಿದನು. அந்தம்மா வேதனை சரீரத்தில் பட்டாலும் அது அதிகமாக வேதனை பட்டது நான் தான். ಆ ಸಹೋದರಿ ಅಧಿಕವಾಗಿ ಶರೀರದಲ್ಲಿ ವೇದನೆ ಪಟ್ಟರು, ಮನಸ್ಥಿತಿಗೆ ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ವೇದನೆ ಪಟ್ಟೆ. ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲಿಯೂ ಅದು ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮಕ್ಕೂ தெரியும், ಆದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮನವರಿಗೂ ಗೊತ್ತು. ಕಾರಣ ನಾನು ಕೀழ்ಪಡಿಯಾದ, ಆ ನಂತರ ನಾನು ವಿಧೇಯನಾಗಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. ಫೈನಲ್ ಡೀಲ್ பண்ணிட்டேன். ಫೈನಲ್ ಡೀಲ್ ಮಾಡಿದೆ. ஆண்டவரே, ஓகே நான் ரிசைன் பண்றேன். ಸರಿ ದೇವರೇ, ನಾನು ಅದನ್ನು ರಾಜೀನಾಮೆ ಕೊಡುತ್ತೇನೆ. என்னால பசியா மட்டும் இருக்க முடியாது. ಆದರೆ ಹಸಿಯಾಗಿರುವುದಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எனக்கு பிரியாணி குடுன்னுலாம் கேட்கல, ನನಗೆ ಬಿರಿಯಾನಿ ಕೊಡಿ ಅಂತ ನಾನು ಕೇಳುತ್ತಿಲ್ಲ. 3 வேளை கஞ்சி, 3 ಹೊತ್ತು ನನಗೆ ಗಂಜಿ ಆದರೂ ಕೊಡಿ. ಸಿಲ್ಕ್ ಶರ್ಟ್ ಕೇಳಲಿಲ್ಲ, ನನಗೆ ಸಿಲ್ಕ್ ರೇಷ್ಮೆ ಬಟ್ಟೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ನಿರ್ವಾಣತೆ ಮರೆಕಿರ್ತೀನಿ, ನನ್ನ ಬೆತ್ತಲನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನನಗೆ ಕೊಟ್ಟರೆ ಸಾಕು. ನಾನು ಮಾಡಿ வீடு பெரிய வீடு அதெல்லாம் கேட்கல. ನನ್ನ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮನೆಗಳನ್ನು ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ. தங்குறதுக்கு இடம் கொடு. ನಾನು ಇರುವುದಕ್ಕೆ ಮನೆಯನ್ನು ಕೊಡು. சொந்தವನ್ನು ಕೂಡ ಕೇಳಲಿಲ್ಲ, ಸ್ವಂತವನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. தங்குறதுக்கு இடம் கொடு, ಇರುವುದಕ್ಕೆ ಮನೆಯನ್ನು ಕೊಡು. இது 3 போதும், ಇದು 3 ಸಾಕು. ನಾನು ರಿಸೈನ್ பண்ணிடுறேன் சார். ನಾನು ರಿಸೈನ್ ಮಾಡಿ ರಾಜೀನಾಮೆ. அதெல்லாம் வந்து இம்மெச்சூர்டு வே ஆஃப் டாக்கிங் டு தி லார்ட். ஓகே, அது ஒரு சின்ன குழந்தைமா, அது ஆண்டவர் அதையும் மதிச்சார். ಸರಿ, ನಾನು ಅದೊಂದು ಚಿಕ್ಕ ಮಗು ಅಂತ ನಾನು ಕೇಳಿದ ದೇವರು ಅದನ್ನು ಸನ್ಮಾನಿಸಿದನು. ಯು ಬಿಲೀವ್ ಮೀ ಆರ್ ನಾಟ್, ನೀವು ದೇವರನ್ನು ನಂಬು. ಇದುವರೆಗೂ ஒரு பில் பெண்டிங் ಇಲ್ಲ, ಒಂದು ಬಿಲ್ ನಮಗೆ ಪೆಂಡಿಂಗ್ ಇಲ್ಲ. தாசியம் கொடுக்கல, ಜಾಸ್ತಿ ಕೊಡಲಿಲ್ಲ, கம்மியும் கொடுக்கல, அப்படிதான் கொடுத்துருக்கிறாரு. ನಾನು ಏನು ಕೇಳಿದ ಅದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எவ்வளவு தேவையோ தேவையானதை கொடுக்கிறார். ಎಷ್ಟು ಬೇಕು ಅಷ್ಟನ್ನು ಮಾತ್ರ ನನಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. என் 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணேன், 3 ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿ ரிசைன் பண்ணிட்ட பிறகு, ರಿಸೈನ್ ಮಾಡಿದ ನಂತರ ஒரு சாதாரண மக்கள் எப்படி பண்ண முடியுமோ கல்யாணத்தை, ಒಬ್ಬ ಸಾಧಾರಣವಾದ ಮನುಷ್ಯನು ಹೇಗೆ ಮದುವೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಕಲ್ಚರ್ ಪ್ರಕಾರ, ನಮ್ಮ ಒಂದು ಸೌಕರ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ, ಕನ್ನಡ ವಾಟ್ ಸಂಪ್ರದಾಯ ಪ್ರಕಾರವಾಗಿ, ಸಂಪ್ರದಾಯ ಪ್ರಕಾರ எப்படி பண்ணணுமோ, ಸಂಪ್ರದಾಯ ಪ್ರಕಾರ ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು, அத்தனை தேவைகளையும் சந்திக்க அப்படியே பணம் வந்து கொட்டும். ಅಷ್ಟು ಅವಶ್ಯಕತೆ ಸಂಧಿಸುವಂತೆ ಒಂದು ಅಷ್ಟನ್ನು ನನಗೆ ಬಂದು ಕಲ್ಯಾಣ ಮುಗಿದ ಫುಲ್ ಸ್ಟಾಪ್ பண்ற மாதிரி டக்கு நின்னுடும். ಅದು ಮದುವೆ ಆದ ನಂತರ ಅದು ಫುಲ್ ಸ್ಟಾಪ್ ಆಗಿದೆ ಅಂತ ಟಕ್ ಅಂತ ನಿಲ್ಲುವುದು. அதே போல 3 கல்யாணம் அப்படிதான் நடத்துறாரு. ಅದೇ ವಿಧವಾಗಿ 3 ಮದುವೆಗಳನ್ನು ನಾನು ಮಾಡಿದೆನು. இதுவரைக்கும் அப்படிதான் நடத்துறாரு. இதுவரைக்கும் ಅದೇ ಹಾಗೆ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. எனக்கு உலகம் முழுதும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ನನಗೆ ಲೋಕವೆಲ್ಲ ಸ್ನೇಹಿತರಿದ್ದಾರೆ. ನಾನು படிச்சது வந்து வேதியியல் ஆஸ்திரேலியால படிச்சேன். ನಾನು ಓದುವಾಗ ನಾನು ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾದಲ್ಲಿ ಓದಿದ್ದೇನೆ. ஒரு ஸ்கிரிப்ட் கிஃப்ட் மிஷன் ஒரு இங்கிலாந்து பிரிட்டிஷ் கம்பெனில வர்க் பண்ணேன். ನಾನು ಬ್ರಿಟಿಷ್ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೇನೆ. அதனால உலகத்துல அநேக ஊழியக்காரர்கள் தெரியும். ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ஒருத்தர்கிட்டயும் போய் கை ஏந்தி நான் ஊழியம் பண்றேன் ಕಾಸು ಕೂಡ ಇದುವರೆಗೂ ಕೇಟது. ಆದ್ರೆ ಒಬ್ಬರಲ್ಲಿ ನಾನು ಹೋಗಿ ನನ್ನ ಕೈ ಚಾಚಿ ನನಗೆ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, ದುಡ್ಡು ಕೇಳಿದಲ್ಲಿ தேவையில்லையே. ನನಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. தேவையானது ஆண்டவர் கொடுக்கிறாரு. ನನ್ನ தேவைಗಳನ್ನು ದೇವರು ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. அதான் உண்மை. அதுவே ಸತ್ಯವು. நீ ஆசைப்படுறத கொடுக்க மாட்டாரு. ನೀನು ಆಸೆ ಪಟ್ಟದನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ಓಕೆ, ಉನக்கு தேவையானது கொடுக்கிறேன்னு வாக்குது கொடுத்து, ನಿಮಗೆ ಬೇಕಾದದನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಟ್ರಂಪ್ ಇನ್ನ ಗಲಾಟನ பண்ணிட்டோம், கவலைப்படாதீங்க.
ட்ரம்ப் எந்த கலாட்டானா பண்ணிட்டோம், கவலைப்படாதீங்க. ಟ್ರಂಪ್ ಏನಾರು ಗಲಾಟೆ ಮಾಡೋದ್ರ ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ. நம்மை ஆண்டவர் காக்க வல்லவர். ನಮ್ಮ ದೇವರು ಕಾಯಲಿಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತನು. நம் தேவைகளை சந்திக்க ನಮ್ಮ வல்லவர். ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಸಂಧಿಸುವ ಆತನು. அவர் வாக்கு மாறாதவர். ಆತನ ವಾಕ್ಕು ಬದಲಾಗದು. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು அதன் நீதியும் தேடுங்கள், ಆತನ ರಾಜ್ಯ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕಿರಿ. இவைகளெல்லாம் என்ன உண்ண விடவும் உடுக்க விடவும் தங்குமிடம். ಇವೆಲ್ಲ ನಿಮಗೆ ಬೇಕಾದ இதை விட வேற என்ன தேவை நமக்கு? ಇದಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾದ ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆ ಏನು இது ಬೇಕು? ஆண்டவர் கொடுக்கிறார். ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುವ இந்த ಆತನು. பூலோக பிரயாணம் முடிக்கும் வரைக்குமாக இதை தவறாம கொடுப்பார் ಈ நமக்கு. ಲೋಕದ ಪ್ರಯಾಣ ಮುಗಿಯುವವರೆಗೂ ಇದು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮಗೆ ತಪ್ಪದೆ ಕೊಡುತ್ತಾನೆ. இல்ல சாமி, எனக்கு கண்டிப்பா மோட்டார் சைக்கிள் எனக்கு கொடு. ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನನಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಒಂದು ಮೋಟರ್ ಬೈಕ್ ನನಗೆ ಬೇಕು ಕೊಡು. சார் நான் காலை ஒடிச்சிட்டு கொடுக்கிட்டா நான் ஒத்துக்குவீங்களா? ಸರ್, ನೀನು ಕಾಲು ಮುರಿದು ಕೊಳ್ಳೆ ಅಂತ ಕೇಳುತ್ತಾನೆ. இல்ல என்ன சின்ன சொல்லுவோம், ನಾವು ಬೇರೆ இல்ல ஆண்டவரே நான் நடந்தே போய் நிக்கிறேன். ಸರಿ, ಆ ವಿಧವಾಗಿ ಬೇಡ ದೇವರೇ, ನಾನು ನಡೆದೇ ಹೋಗುತ್ತೇನೆ. காலை மட்டும் பிடிக்காதே நீங்க. ನನ್ನ ಕಾಲ ಮಾತ್ರ ಮುರಿಬೇಡಿರಿ. இந்த உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு பலம் தேவை. ನಾವು ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ இந்த பூலோகத்துல வாழ்வதற்கு, ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಬಲ ಬೇಕು. அதை ஆண்டவர் கொடுக்கிறார். ಅದನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக. ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ அதனால ಸರ್ವಶಕ್ತನು. இந்த பூலோக வாழ்வுக்கு ஆண்டவர் தேவையில்லை. ಈ ಭೂಲೋಕದ ಜೀವನಕ್ಕೆ ಆ ದೇವರು ಬೇಕಾಗಿಲ್ಲ. அது நம்ம வேலை செய்யறதுக்கு ஏத்த மாதிரி சம்பாரிச்சுக்கலாம். ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವಾಗ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಸೇವೆ நம்ம நியாயமா சம்பாதிச்சோம்னா நிக்கும், ನ್ಯಾಯವಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ರೆ ನಿಲ್ಲುವುದು, ಆಶೀರ್ವಾದ ಸಿಗುವುದು. அநியாயமா சம்பாதிக்கும் போது அது கூட வேதனை கூட்டம். ಅನ್ಯಾಯ ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದೊಟ್ಟಿಗೆ ವೇದನೆ ನಮಗೆ அது ಬರುವುದು. ஊழியக்காரங்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி. ಅದು ದೇವರ ಮಕ್ಕಳಾದರೂ ಸರಿ, ವಿಶ್ವಾಸಿಗಳಾದರೂ நியாயமான ಸರಿ. பணம் என்கிட்ட வரும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். ನನಗೆ ಹಣವು ಬರುವಾಗ ಅದು ಆಶೀರ್ವಾದಕವಾಗಿರುತ್ತದೆ. அநியாயமா அந்த பணம் வந்துச்சுன்னா எங்களுக்கு அது துன்பத்தை கொடுக்கும். ಅನ್ಯಾಯ ಬಂದರೆ ಅದು ನನಗೆ ಹಿಂಸೆಯನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. பாடுகளை கொடுக்கும். ಅದು ಅನೇಕ ಬಾಧೆಗಳನ್ನು ಕೊಡುವುದು. இதுதான் இதனுடைய இது முறை, ಇದು வேதத்தின் ನನ್ನ முறை. ಒಂದು ಪದ್ಧತಿ. அதனால யாருடைய நம்பிக்கை ரொம்ப பரிதபிக்கக்கூடிய நம்பிக்கை? ಯಾರ ಒಂದು ನಂಬಿಕೆಯು ಪರಿತಾಪದಲ್ಲಿರುವಂತ இந்த ನಂಬಿಕೆ. பூலோக வாழ்விற்கு மட்டும் ஆண்டவர் வேணும் எனக்கு. ಈ ಭೂಲೋಕದ ಜೀವನಕ್ಕೆ ಮಾತ್ರ ದೇವರು ಬೇಕು ನನಗೆ. ஆனா எதுக்காக ஆண்டவர் வந்தார்? ಏತಕ್ಕಾಗಿ ದೇವರು ಬಂದನು? இந்த பூலோக வாழ்விற்காக வந்தாரா, ಈ ಭೂಲೋಕದ ಜೀವನಕ್ಕಾಗಿ ಬಂದನೆ, மறுமைக்காக வந்தார்? ಇಲ್ಲ ಪರಲೋಕಕ್ಕಾಗಿ ಬಂದನೆ? இயேசுவானவர் வரும்போது என்ன சொன்ன, எப்படி வாசிக்கிறோம்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುವ ಆತನು ಏನು ಹೇಳಿದನು? அவர் வந்தது யாருக்காக வந்தார்? ಆತನು ಬಂದಿದ್ದು ಯಾರಿಗಾಗಿ? மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ. இப்ப பாப்போம் அவரை எப்படி நம்பணும்ன்றத பாப்போம். ಆತನು ಹೇಗೆ ನಂಬುವುದನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡೋಣ. ஓகே, ಸರಿ. மத்தேயு 1:21. ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், ಆಕೆ ಒಬ್ಬ ಕುಮಾರನನ್ನು ಹೆರುವಳು. அவருக்கு என்ன பேரிடு? ಆತನಿಗೆ ಏನು ಹೆಸರಿಡಬೇಕು? இயேசு என்று பேரிடுவாயாக. ನೀನು ಆತನಿಗೆ ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು. அவர் எதுக்காக வந்தாரு? ಆತನು ಏತಕ್ಕಾಗಿ ಬಂದನು? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ಆತನು ತನ್ನ ಜನರನ್ನು ಅವರ ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡಿಸಿ ಕಾಯುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದನು. அப்போ ஆண்டவர் எப்படி நம்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ಹಾಗಾದ್ರೆ ಈ ದೇವರನ್ನು ಹೇಗೆ ನಂಬಬೇಕೆಂದು ಆತನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. உண்மையான தெய்வம்ன்றது நம்புறது சரி, ಆತನು ನಿಜವಾದ ದೇವರೆಂದು ನಂಬುವುದು ಸರಿ. அதோட கூட நிக்க வச்சுட்டோம்னா நம்ம ஆண்டவரை சரியான விதத்துல விசுவாசிக்கிறோமா? ಅದರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ನಿಲ್ಲಿಸಿದರೆ ದೇವರನ್ನು ಸರಿಯಾದ ವಿಧದಲ್ಲಿ அவரை ನಂಬುತ್ತೇವಾ? ரட்சகராக நம்பணும். ಆತನನ್ನು ರಕ್ಷಕನಾಗಿ ನಾವು ನಂಬಬೇಕು. அவர் ரட்சிப்புக்காக என்ன செய்தார்ன்றதை நம்பணும். ಆತನ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದನೆಂಬುದನ್ನು அப்பொழுது ನಂಬಬೇಕು. மட்டுமே அவர் உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். ಆವಾಗ ಮಾತ್ರ ನಿಮ್ಮನ್ನು ಆತನ ತನ್ನ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ அவருடைய பிள்ளைகள் நீங்க இல்ல. ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಆತನ ಮಕ್ಕಳು ನೀವಲ್ಲ. அதை கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போமா? ಅದರ ಒಳಗೆ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಹೋಗಿ ನೋಡೋಣ. யோவான் 1:12. ಯೋಹಾನನು 1:12. ಯೋಹಾನನು 1:12 வாசிங்க. 1ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. ஓதிரி கன்னடದಲ್ಲಿ ஓதி, தமிழ் ಕನ್ನಡ ತಮಿಳ್. யோவான் 1. ಯಾರ್ಯಾರು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರೋ, ಅಂದರೆ ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೋ, ಅವರಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟನು. ಯಾರಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರೋದು? ಯಾರು? ಏನದು ಹೆಸರಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡೋದು? ಅವ್ರ ಹೆಸರು ಏನು? ಆತನೇ ಯೇಸು. ಯೇಸು.
இயேசு என்றால் என்ன? ಯೇಸು ಎಂದರೆ ಏನು? ரட்சகர் என்று நம்புகிறவர்கள், ರಕ್ಷಕನೆಂದು ನಂಬುವವರು, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், ಯೇಸುವನ್ನು ರಕ್ಷಕನಾಗಿ இயேசுவை ಅಂಗೀಕರಿಸಿದವರು, ரட்சகராக வாழ்விலே ಯೇಸುವನ್ನು ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, ರಕ್ಷಕನಾಗಿ ಜೀವನದಲ್ಲಿ ಅಂಗೀಕರಿಸಿದವರಿಗೆ, அவர்களை மட்டுமே கடவுள் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். ಅವರುಗಳನ್ನು ಮಾತ್ರವೇ ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ಆಗುವಂತ ಅಧಿಕಾರವನ್ನು இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய பிள்ளை அல்ல. ಯೇಸುವನ್ನು ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸದಿರುವಂತವರಿಗೆ ನೀವು ಆತನ ಮಕ್ಕಳಲ್ಲ. அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் என்ன செய்தார்? ಆತನು ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದನು? நல்லா தியானம் பண்ணிருப்பீங்கல்ல பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே. ಚೆನ್ನಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿರ್ತಾರಲ್ವೇ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ದಿನ. நீங்கள் அடைய வேண்டிய தண்டனையை, ನೀವು ಪಡೆಯಬೇಕಾದಂತ ದಂಡನೆಯನ್ನು, நான் அடைய வேண்டிய தண்டனையை ನಾನು ಪಡಬೇಕಾದಂತ ದಂಡನೆಯನ್ನು அவர் ஏற்றுக்கொண்டார். ಆತನೇ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡನು. உன்னுடைய நிலையிலே, ನಿಮ್ಮ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, என்னுடைய ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, நிலையிலே ನನ್ನ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அவர் நின்றார். ಆತನು ನಿಂತನು. நீங்கள் நான் கட்ட வேண்டிய தண்டனையை அவர் கட்டிவிட்டார். ನೀವು ನಾನು ಕಟ್ಟಬೇಕಾದಂತ ದಂಡನೆಯನ್ನು ಆತನು ಸಲ್ಲಿಸಿದನು. பாவத்தின் சம்பளம், ಪಾಪದ ಸಂಬಳವು மரணம், ಮರಣವು, தேவனுடைய கிருபையின் வரமோ, ದೇವರ ಕೃಪಾವರವೋ, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಉಂಟಾದ நித்திய வாழ்வு, ನಿತ್ಯ ಜೀವನ. அப்போ ಆಗ என்ன சொல்லுது அந்த ரட்சிப்பை? இங்க என்ன சொல்லுது? ಆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕುರಿತು ಏನು ಹೇಳುವುದು? வரவு, ವರ, ಗಿಫ್ಟ್, ಬಹುಮಾನ, ಉಚಿತಾರ್ಥ ವರವು, ಬಹುಮಾನ, ಗಿಫ್ಟ್. ಗಿಫ್ಟ್, ಬಹುಮಾನವು. ஆண்டவர் ரட்சிப்பை சம்பாதித்து சிலுவையிலே, ದೇವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ உனக்கு இலவசமாக அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். ನಿಮಗೆ ಉಚಿತಾರ್ಥವಾಗಿ ಆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು. He gives freely. ಉಚಿತಾರ್ಥವಾಗಿ. It is for you and me, it's free. ನೀವು ನಾವು ಪಡಬೇಕಾದ ದಂಡನೆ ಅದು. உனக்கும் எனக்கும் இலவசம் அது. ನಿಮಗೂ ನನಗೂ ಉಚಿತಾರ್ಥವದು. ஆனா ஆண்டவருக்கு இலவசம் இல்லை. ಅದು ದೇವರಿಗೆ ಉಚಿತಾರ್ಥವಲ್ಲ. He paid it for that. ಆತನ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ದಂಡನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿದನು. அவர் உனக்காக எனக்காக பலியானார். ಆತನು ನಿಮಗಾಗಿ ನನಗಾಗಿ ಬಲಿಯಾದನು. ரத்த கிரயம் கொடுத்தார். ರಕ್ತ ಕ್ರಯವನ್ನು ಕೊಟ್ಟನು. For us it's free. ಆದರೆ ಅದು ನನಗೆ ಉಚಿತಾರ್ಥವು. பாருங்க, உதாரணமா இது ஒரு கோல்டு பென்னு வச்சுங்க. ಇದು ಒಂದು ಬಂಗಾರದ ಒಂದು ಪೆನ್ ಅಂತ ಅಂದುಕೊಳ್ಳಿ. ஓகே, ಸರಿನಾ? இந்த பெண்ணை வாங்குறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன். ಈ ಒಂದು ಪೆನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟೆನು. நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೇನು. பிரதர் கஜேந்திரா இல்லைங்களா? ரிஜேந்திராவுக்கு அவர் பர்த்டே கிஃப்ட்டுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின இந்த பெண்ணை அவருக்கு பர்த்டே கிஃப்ட்டுக்கு கொடுக்குறேன். ஐயா, நான் நேற்று பர்த்டே வந்து ப்ரைஸ் இல்லை, நான் இன்னைக்கு இல்லை, இது நீங்கள் கை கொடுங்க, கை இது கை அவர் கொடுக்குறேன். நான் சம்பாதிச்ச என்னுடைய உழைப்பில் ನಾನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿದಿದ್ದರಲ್ಲಿ இதை இலவசமாக கொடுக்குறேன். ಉಚಿತಾರ್ಥವಾಗಿ ಅದು ನನಗೆ. இது யாருக்கு சொந்தமாயிடுச்சு இப்போ? ಇದು ಯಾರಿಗೆ ಸ್ವಂತವಾಯ್ತು ಇವಾಗ? பிரதர் கஜேந்திரனுக்கு. ಬ್ರದರ್ ಗಜೇಂದ್ರ ಅವರಿಗೆ. எப்போ சொந்தமாச்சு? ಯಾವಾಗ ಸ್ವಂತವಾಯಿತು? நான் கொடுக்குறேன், ನಾನು கொடுக்குறேன். பிரதர் கஜேந்திரன் கொடுங்கன்னு வாங்கலன்னா அவருக்கு சொந்தமாகுமா? ಅಯ್ಯವರು ಕೊಡ್ತಾರೆ, ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ ಸ್ವಂತವಾಗುತ್ತದಾ? நான் கொடுக்குறேன், அவருக்கு ಓನ್ பண்ணாதான் ಅವ್ರ ಸ್ವಂತ. ಅಯ್ಯವರು ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡರೆ ನನಗದು ಸ್ವಂತವು, இல்லைன்னா இல்லை. ஹல்லேலூயா. அதே போலதான் ಅದೇ ವಿಧವಾಗಿ ஆண்டவர் ரட்சிப்பை சம்பாதித்தார். ದೇವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದರು. இந்த ரட்சிப்புக்கு கொஞ்சம் விளக்கலாமா? ಈ ರಕ್ಷಣೆ ಕುರಿತು ನಾವು ಸ್ವಲ್ಪ ವಿವರಣೆ ನೋಡೋಣವೇ? ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ ಏನು? ரொம்பலாம் இந்த கிறிஸ்டின் டெர்மினாலஜி இப்போ பண்ணி சொல்லி ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಇಲ್ಲವೇ போயிடும் சில ಸಮಯத்தில். ಕ್ರೈಸ್ತ ಒಂದು தியாலஜியோ ಅದನ್ನು ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ಬೆಲೆ ಇಲ್ಲದಂತೆ ಹೋಗುತ್ತದೆ. இது ரொம்ப பிரச்சனை யாருக்கு தெரியுமா? நாங்கள் சொல்கிறேன், பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு தான் ಇದು ಬಹಳ ಸಮಸ್ಯೆ ಆಗಿರೋದು. ಯಾರಿಗೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಹೇಳುತ್ತೇನೆ, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರ ಚಿತ್ತமான எல்லா டெர்மினாலஜிஸ்லாம் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். பட் they don't mean to them. ஓகே, அதனால் அது எல்லாரும் அது, ஆனால் அவங்களுக்கு தான் ரொம்ப போராட்டம். அதுதான் ஆண்டவருக்குள்ள சரியான இடத்துல ஆண்டவர் ருசிக்க செய்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை பாஸ்டர், உங்கள் பாஸ்டர் பிள்ளைங்க, ஐ எம் ஆல்சோ பிளெஸ்ட். மை 3 children got saved.
யுவர் பாஸ்டர் சில்ட்ரன் ஆர் காட் சேவ்ட். சில குடும்பத்தில் சில பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு பாவம், அது பரிதாபம். அது ಕೆಲವರು ಪಾಸ್ಟರ್ ಮಕ್ಕಳು ನೋಡಿದ್ರೆ ಪಾಪ ಅದು ಪರಿತಾಪವು. ஏன்னா அது ஏன்னா சின்னதுலேருந்தே அவங்க ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுறாங்க. ஏகென்று become very familiar with all the அவங்க பிஹேவியர் ನ್ಯಾಚುರಲಾಗೇ இருக்கும். ஒரு பிலீவர் மாதிரி ಅವರ ನಡತೆ ನೋಡುವಲ್ಲ ಬಹಳ ನ್ಯಾಚುರಲ್ ಆಗಿ ಇರುತ್ತದೆ ವಿಶ್ವಾಸಿಗಳಂತೆ. ಅದು ಕಂಡುಹಿಡಿக்க முடியாது. ಆದ್ದರಿಂದ ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯமுಳ್ಳ ನನ್ನ ದೇವರ வரும்போது இந்த உண்மைக்கு ஆண்டவர் அவர் ரட்சிப்பை சம்பாதித்து உனக்கு கொடுத்தார். ದೇವರು ரட்சிப்பு என்றால் என்ன? ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ ಏನು? வாட் இஸ் சால்வேஷன்? ರಕ್ಷಣೆ ಎಂದರೆ ಏನು? முதல்ல நம்ம நிலையை பார்ப்போம். ಮೊದಲು நம்முடைய நிலைமை, ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡೋಣ. நம்ம இயல்பாக நமக்கு என்ன பிரச்சனை? நம்மளுக்கு இயல்பா என்ன பிரச்சனை? ನಮಗೆ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಏನು ಸಮಸ್ಯೆಗಳು? குற்றமுள்ள மனசாட்சி. ಅಪರಾಧ ಇಲ್ಲ ಮನಸಾಕ್ಷಿ எல்லாருக்கும் இருக்கா? ಎಲ್ಲರಿಗೂ ಇದೆಯಾ? ஏன் குற்றமுள்ள மனசாட்சி? ಏಕೆ ನಮಗೆ ಅಪರಾಧ ಮನಸಾಕ್ಷಿಯು? நமக்கு நல்லா தெரியும், ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು. தேவாதி தேவனுக்கு முன்பாக ದೇವಾದಿ ದೇವನಿಗೆ ಮುಂದೆ நாம் பாவம் செய்திருக்கிறோம். ನಾವು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ. we are guilty because of our sin. ನಾವು ದೇವರ ಮುಂದೆ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ. தேவ கோபாக்கினையின் கீழே இருக்கிறோம்னு தெரியும். ದೇವರ ಕೋಪಾಗ್ನಿಗೆ ನಾವು ಅಧೀನದಲ್ಲಿದ್ದೇವೆ. we are under God's wrath. இல்ல, ದೇವರ ಕೋಪವು. அப்ப அந்த பாவம் தெரியுது, ಅದು ಅವಾಗ ಪಾಪ ಎಂದು ತಿಳಿಯುತ್ತದೆ. நான் பாவம் செய்யறேன்னு தெரியுது, ನಾನು ಪಾಪ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ತಿಳಿಯುತ್ತದೆ. ஆனா பாவம் செய்யாம இருக்க முடியல. ಅದು ಪಾಪ ಮಾಡದಿರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. அது ஒத்துக்கணும். ಸರಿನಾ? உண்மைதானே? ಅದು ನಿಜನಾ? பாவம்னு தெரியுது, ಪಾಪ ಎಂದು ಗೊತ್ತುಂಟು, பாவம் செய்யாம இருக்க முடியல. ಪಾಪವನ್ನು ಮಾಡದಿರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. அப்ப என்ன பிரச்சனை இங்க? ಇಲ್ಲಿರುವಂತ ಸಮಸ್ಯೆ ಏನು? இப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்களா எல்லாம் சேர்ந்து? ಇವಾಗ ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ. பாவத்துக்கு சக்தி இருக்குதா இல்லையா? ಪಾಪಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಇದೆಯೇ ಇಲ್ಲವೇ? ಇದೆ. பாவத்துக்கு சக்தி இருக்கிறதுனால தான் ಪಾಪಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಇರುವುದರಿಂದಲೇ பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. ನಾವು ಪಾಪ ಮಾಡದಿರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. அப்ப அந்த பாவ சக்தியிலிருந்து நமக்கு விடுதலை தேவை. ಈಗ ಪಾಪ ಶಕ್ತಿಯೊಳಗಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು. ஓகே, ಸರಿನಾ? பாவத்தின் சக்தியிலிருந்து நமக்கு விடுதலை தேவை. ಆ ಪಾಪದ ಶಕ್ತಿಯೊಳಗಿಂದ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯು ಅವಶ್ಯ. அந்த பாவ சக்தியிலிருந்து விடுதலை அடைகிறோமே, அதான் ரட்சிப்பு. ಆ ಪಾಪದ ಶಕ್ತಿಯಿಂದ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುತ್ತೇವಲ್ಲವೇ, ಅದುವೇ ರಕ್ಷಣೆಯು. That is the salvation. ಅದುವೇ ರಕ್ಷಣೆಯು. I'll tell you the three dimension of salvation. Okay, ஒன்னு பாவ சக்தியிலிருந்து விடுதலை. ಒಂದು ಪಾಪ ಶಕ್ತಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆ. பாருங்க, அவிசுவாசியா நாம இருந்தபோது, ನೋಡಿ, ನಾವು ಅವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ನಾವು ಇದ್ದಾಗ நம்ம துணிச்சலா ஸ்பான்டேனியஸா அப்படியே பாவம் செய்திருந்தோம். ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿರಂತರವಾಗಿ ಹಾಗೆ ಪಾಪ ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು. தெரிஞ்சு செய்வோம், மனசார பண்ணுவோம், அது பாவமாவே தெரியாது. ಅದು ತಿಳಿದು ಮಾಡುತ್ತೇವೆ, ಮನಸಾರ ಮಾಡುತ್ತೇವೆ, ಅದು ಪಾಪವೆಂದು ತಿಳಿಯದು. எல்லாம் பண்றாங்க, நானும் பண்றேன். ಎಲ್ಲರೂ ಮಾಡುತ್ತಾರೆ, ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. எல்லாம் யோகியமா? ಎಲ್ಲರೂ ಯೋಗ್ಯರೇ? நான் யோகியமா? ಎಲ್ಲ ಯೋಗ್ಯವೇ? அதனால எல்லாம் இது ரொம்ப சர்வசாதாரணமா பண்ணிட்டு வந்தோம். ಸರ್ವಸಾಧಾರಣ ಮಾಡುತ್ತೇವಲ್ಲವೇ? பாவத்தின் சக்தியின் கீழே, ಆ ಪಾಪದ ಶಕ್ತಿಯ ಅಧೀನದಲ್ಲಿ விசுவாசிகளான பிறகு, ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ನಂತರ நீங்க ரியலைஸ் பண்ணுங்க, ನೀವು ಅದನ್ನು ನೀವು பலாத்காரமா பாவம் செய்தாதான். ನೀವು ಬಲಾತ್ಕಾರವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದರೇನೆ, ஸ்பான்டேனியஸா பண்ண மாட்டீங்க. ನೀವು ನಿರಂತರವಾಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அதுக்குதான் வித்தியாசம் தெரியுதுல்ல? ಅದಕ್ಕೆ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆಯಲ್ಲ. அப்போ எதுல இருந்து இப்ப நம்ம விடுதலையா இருக்கோம்? ಇವಾಗ ಯಾವುದರೊಳಗಿಂದ ನಾವು ಬಿಡುಗಡೆ இயேசுவை ரட்சகராக ஒருவர் மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது, ಯೇಸುವನ್ನು ರಕ್ಷಕನಾಗಿ ಮನುಷ್ಯನು ಅಂಗೀಕರಿಸುವಾಗ சக்தியிலிருந்து நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம். ಪಾಪದ ಶಕ್ತಿಯೊಳಗಿಂದ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த விடுதலை பெற்றவங்க ஹல்லேலூயா நல்லா சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதாங்க, ಇದುವೇ ಅದು ಒಂದು. இன்னொன்னு யார் கீழே இருந்தோம்? முதல்ல ಯಾರ ಅಧೀನದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ನಾವು? மிஸ்டர் பிசாஸ். ಮಿಸ್ಟರ್ ಪಿಸಾಸ್, ಸೈತಾನನು. அவன் கீழே இருந்தோம். ಅವನ ಅಧೀನದಲ್ಲಿದ್ದೆವು. அவன் எது சொன்னானோ, ಅವನು ಏನೇ ಹೇಳಿದರು, எப்படி நடத்தினானோ, ಹೇಗೆ ನಡೆಸಿದರು, எதை பார்க்க சொன்னானோ, ಏನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದರು, சாப்பிட சொன்னானோ, ಯಾವುದನ್ನು ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದರು, போ சொன்னானோ, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದರು, அவன் நமக்கு எஜமானன். ನಮಗೆ ನಾವು ಕುಳಿತಿದ್ದರು, ಅವನೇ ನಮಗೆ ಯಜಮಾನನು. ಅನ್ಕಾನ್ಶಿಯಸ್ಲಿ நம்ம அறியாம அவன் நம்மளை நடத்தி கொண்டிருந்தான். ನಾವು ಅರಿಯದಂತೆ ಅವನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದನು. ಯಾರ ಕೀழே இருந்தோம்? ಹಾಗಾದರೆ ನಾವು ಯಾವ ಅಧೀನದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೆವು? ಯಾರಿಗೆ ಅಡಿಮೆಯಾ இருந்தோம்? ಯಾರಿಗೆ ದಾಸರಾಗಿದ್ದೆವು? பிசாசுக்கு அடிமையா, ಸೈತಾನನಿಗೆ ನಾವು ದಾಸರಾಗಿದ್ದೆವು. ಓಕೆ, ಸರಿ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ ನಂತರ, ಕರ್ತನನಾಗಿ ದೇವರಾಗಿ, ஆண்டவருக்கு பேரு
லார்ட் ஓவர் யுவர் லைஃப். ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க, ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ ಎಂದು ಹೇಳುವರು, கர்த்தனே கர்த்தனே ಕರ್ತನೇ ಕರ್ತನೆಂದು ಹೇಳುವರು. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? ಆದರೆ ಅವರು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, தங்க வாழ்க்கையை ஆள விட மாட்டாங்க. ತಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. நிஜனா? அப்ப எப்போ நீங்க கர்த்தரை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, ಯಾವಾಗ ನೀವು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ದೇವರಾಗಿ ನೀವು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೀರೋ, கர்த்தனாகி ಯಜಮಾನನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ, ಯಜಮಾನನಾಗಿ அவர் ಅಂಗೀಕರಿಸುತ್ತೀರೋ, ஆள ஆரம்பிக்கிறார். ಆತನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. யாருடைய அடிமைத்தனத்திலிருந்து இப்போது யார் கீழே வந்துட்டீங்க? ಯಾರ ದಾಸತ್ವದಲ್ಲಿದ್ದಂತ ನಾವು ಯಾರ ಅಧೀನಕ್ಕೆ ನಾವು ಬಂದೆವು? ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எஜமானனாக, ದೇವರು ನಮಗೆ ಯಜಮಾನನಾದನು. பாவத்திலிருந்து, ಪಾಪದೊಳಗಿಂದ, சக்தியிலிருந்து, ಪಾಪದ ಶಕ್ತಿಯೊಳಗಿಂದ ರಕ್ಷಣೆಯು, பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிப்பு. ಸೈತಾನನ ಹಿಡಿತದಿಂದ ರಕ್ಷಣೆಯು. மூன்றாவது ஒன்னே ஒண்ணுக்கு இல்லை, ஃபைனல். ಮೂರನೆಯದು ಒಂದೇ ಒಂದು, அது இன்னும் நடக்கல. இப்போ அதில் தான் இப்போ இருக்கிறோம். ಅದು ಇನ್ನೂ ನಡೆಯಲಿಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. அது என்ன? ಅದು ಏನು? பாவ பிரசனத்திலிருந்து, ಪಾಪ ಪ್ರಸನ್ನತೆಯೊಳಗಿಂದ, presence of sin. ಪಾಪದ ಪ್ರಸನ್ನತೆಯೊಳಗಿಂದ. பாவத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಪಾಪದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಾಳುತ್ತಿದ್ದೇವೆ. நாம் மரித்து ನಾವು ಸತ್ತು ஆண்டவர்கிட்ட போகும்போது ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ பாவ பிரசனத்திலிருந்து விடுதலை, ಪಾಪದ ಪ್ರಸನೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ನೀವು ಹೊಂದಿ பாவத்தின் மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு ಪಾಪದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬಾಳುತ್ತಿದ್ದೇವೆ. இதாங்க ரட்சிப்பு. ಇದುವೇ ರಕ್ಷಣೆಯು. இந்த ரட்சிப்பு எப்ப கிடைக்கும்? ಈ ರಕ್ಷಣೆ ಯಾವಾಗ ದೊರಕುವುದು? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು, அவர் சத்தியமும் உண்மையான தெய்வம் மட்டுமல்ல, ಆತನು ಸತ್ಯವಾದ ದೇವರು, ನಿಜವಾದ ದೇವರು ಮಾತ್ರವಲ್ಲದೆ தேடி வந்த ஆண்டவர், ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಂತ என் ದೇವರು, பாவங்களுக்கு பரிகாரம் செய்த ஆண்டவர், ನನ್ನ ಪಾಪಗಳಿಗೆ ಪರಿಹಾರವನ್ನು ಮಾಡಿದಂತ ದೇವರು, மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், ಮರಣವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದಂತ ದೇವರು, மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದ ದೇವರು, பிசாசை ஜெயித்த ஆண்டவர், ಸೈತಾನನ್ನು ಜಯಿಸಿದಂತ ದೇವರು நம்பும்போது, ಎಂದು ನೀವು ನಂಬುವಾಗ, ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ಆತನನ್ನು ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸುವಾಗ, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ನೀವು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿರುವಿರಿ. அது வரைக்கும் நீங்க அவருடைய பிள்ளைகள் அல்ல. ಅದುವರೆಗೂ ನೀವು ಆತನ ಮಕ್ಕಳಲ್ಲ. இந்த உண்மையை சொல்ல போனா இப்போ நான் ஒரு 2 hour பேசணும். ಈ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ಇನ್ನೂ 2 ಗಂಟೆಗಳ ಮಾತನಾಡ. யாருடைய பிள்ளை தான் பண்ணுமோ? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಯಾರ ಮಕ್ಕಳು? ஒன்னு ಆಂಡುடைய பிள்ளையாகணும், ಒಂದು ದೇವರ ಮಗನಾಗಿರಬೇಕು. ಇಲ್ಲ ಯಾರುடைய பிள்ளை? ಇಲ್ಲ ಯಾರ ಮಗನಾಗಿರಬೇಕು? யோவான் 8:44. ಯೋಹಾನ 8:44. ಯೋಹಾನ நீங்களே தீர்மானம் பண்ணீங்க. 8:40 ನೀವೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. 8:44 ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ. He was a murderer from the beginning, not holding to the truth, for there is no truth in him. When he lies, he speaks his native language, for he is a liar and the father of lies. If Jesus is not your father, Jesus says, who is your father? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய அவன் ஆசைப்படுறத முதல் செய்துன்னு, ಅವನು ಆಸೆ ಪಟ್ಟದನ್ನು ಮೊದಲು ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು. அவன் என்ன ஆசைப்பட்டானோ அதெல்லாம் செய்துன்னு. ಅವನು ಏನೆಲ್ಲ ಆಸೆ ಪಟ್ಟನೋ ಅದೆಲ್ಲ ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು. அப்படியே வாசிங்க பாஸ்டர். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் கொலைபாதகன் is killing us and killing you. He was our father. அடுத்தது, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் பொய், ಸುಳ್ಳನು, அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் பொய்க்கு டாக்டரேட் வாங்கிடுவான், PhD வாங்கிக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாருங்க, இப்போ பேசுனுக்குன்னா உலகத்தில் யாரு என்ன டிவியை போட்டால் என்ன அது உண்மையா? உண்மை வருதுன்னு நினச்சுக்கிறீங்க? டிவியில் இருக்கிற நியூஸ் எல்லாம், ಟಿವಿಯಲ್ಲಿ ಬರುವ வாட்ஸ்அப் நியூஸ் உண்மை? எந்த நியூஸ் நீங்க எதுவுமே பொய் தான். ಯಾವ ನ್ಯೂಸ್ ಆದ್ರೆ ಯಾವ பாதியில எப்படி அவன் பாதி உண்மை பாதி பொய் சொல்லி நம்ம அப்பா அம்மாவை ஏமாத்தினானோ, ಆದಿಯಲ್ಲಿ ಅವನು ಅರ್ಧ ಸತ್ಯವನ್ನು ಅರ್ಧ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳಿ ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ನಾವು ನಂಬಿಸಿದನು. அவன் நீ உலகத்துல சொல்லக்கூடிய அத்தனையும் சத்தியம் அல்ல, உண்மை அல்ல, இது மட்டும்தான் அப்சல்யூட் ட்ரூத், கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான். அவன் ಈ ದಿನದಲ್ಲಿ ಹೇಳುವಂತಹದ್ದು ಅದು ನಿಜವಲ್ಲ. நீங்க கேட்க
கேட்கிற நியூஸ், ನೀವು ಕೇಳುವಂತ ಸುದ್ದಿ ಮಾಧ್ಯಮವು, நீங்க கேட்கிற சஜஷன்ஸ், ನೀವು ಕೇಳುವಂತ நீங்க கேட்கிற அட்வைஸ், ನಿಮಗೆ ಕೇಳುವಂತ ಬುದ್ಧಿಮತಿಗಳು, பல வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட பாவம் என்று சொல்லப்பட்ட அதே அரசாங்கம், ಹಲವು ವರ್ಷಗಳಿಂದ ಪಾಪ ಅಂತ ಹೇಳಿದಂತ ಇದೇ ರಾಜಕೀಯವು, அது கிரிமினல் அஃபென்ஸ் சொன்ன அதே நம்ம கவர்மெண்ட், ಕ್ರಿಮಿನಲ್ ಅಫೆನ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿದಂತೆ ಗೌರ್ಮೆಂಟ್, இதே கவர்மெண்ட் அது பாவம் இல்லைன்னு சொல்லுது. ಅದು ಅದೇ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅದೇ ಸರ್ಕಾರ ಇದನ್ನ ಅದು ಪಾಪವಿಲ್ಲವೆಂದು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. போய் சொல்லினுக்கிறாங்களா? ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆಯೇ? ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, ಹಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ சில மாத்திரைகள் எல்லாம் சொன்னாங்க, ಕೆಲವು டாக்டர் சொன்னாங்க, பார்மாசூட்டிக்கல் கம்பெனி சொல்லிச்சு, எல்லாம் சொன்னாங்க இதை சாப்பிட்டா உங்களுக்கு நல்லதாகும்னாங்க. ಡಾಕ್ಟರ್ಗಳು ಹೇಳಿದರು, ಫಾರ್ಮಸಿ ಎಲ್ಲ ಹೇಳಿತು ಇದನ್ನು ತಿಂದರೆ ನಿಮ್ಗೆ ಚೆನ್ನಾಗಾಗುವುದು. அதே டாக்டர் அதே கம்பெனி நான் சொல்லி இது சாப்பிடாதீங்க உங்களுக்கு கெட்டது. ಅದೇ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ತಾನೆ, ಅದೇ ಕಂಪನಿ ಹೇಳ್ತಾ ಇದನ್ನು ತಿನ್ನಬೇಡಿರಿ ನಿಮ್ಮ ಆರೋಗ್ಯ ಕೆಡುತ್ತದೆ. நம்புவேன்? ಯಾವುದನ್ನು ನಂಬುವುದು? கூட நீங்க சாப்பிடுங்கிறது சரியா சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியாது. ಇವಾಗ ನೀವು ತಿನ್ನುತ್ತಿರ್ಕೊಂಡು ನಿಮ್ಗೆ ಸರಿಯಾಗಿದೆ ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? அதனால இந்த பூலோகத்தில் அவன் இந்த பூலோகத்தினுடைய அதிபதி, ಅವನು ಈ ಲೋಕದ ಅಧಿಪತಿಯು, அவன் போய் சொல்லினுக்கிறான், ಅವನು ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾನೆ, பிதாவாக ಅವನು ಸುಳ್ಳಿಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. உண்மையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ನಾವು ನಿಜವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ, நானே வழியும், ನಾನೇ ಮಾರ್ಗವು, நானே சத்தியமும், ನಾನೇ ಸತ್ಯವು, நானே ஜீவன், ನಾನು ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ, கொடுக்கிறவர் ನಾನು ಜೀವವನ್ನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದೇನೆ. ஜீவன் என்று சொல்லும்போது நம்ம நித்திய வாழ்வு மட்டும் இல்ல, ಜೀವ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಾವು ನಿತ್ಯ ಜೀವನ ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த பரிபூர்ணமான ஒரு நிம்மதியான திருப்தியான வாழ்க்கையை கொடுக்க முடியும். ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ನೆಮ್ಮದಿಯಾದಂತ ಸಮೃದ್ಧಿಯಾದಂತ ತೃಪ್ತಿಯಾದಂತ ಜೀವನ ಕೊಡುವಂತದ್ದು. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. இந்த ಆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ಈ ದೇವರೇ ನಮ್ಮ ದೇವರು. இந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ಈ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பாஸ்டர், பாஸ்டர் எவ்வளோ மணிக்கு போகலாம்? முடிக்கணும். ஓகே, அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக போயிடுறேன். ನಂತರ ಕಟ್ಟಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವಾಗ ನಾವು ಬೇಗನೆ ಶೀಘ್ರವಾಗಿ ಮುಗಿಸೋಣ. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசு தாமே உயிர்த்தெழுந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವದಿಂದ ಎದ್ದನು. மரணம் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ಮರಣವು ಆತನನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಲಿಲ್ಲ. அவர் மரணத்தை ஜெயித்தார். ಆತನ ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿದನು. அதனால வேதவசனம் சொல்லுகிறது, ಆದ್ದರಿಂದ ವೇದ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, 15வது அதிகாரம் 20வது வசனம், 15ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯ, அவர் முதற் பலனானவர். ಆತನ ಪ್ರಥಮ ಫಲವು, பிறகு ನಂತರ முதற் பலன், ஒரு பிரதம பலவு. என்ன மாதிரி உயிர்த்தெழுதலை பார்த்தோம், ಯಾವ ವಿಧವಾದ ಪುನರುತ್ಥಾನಗಳನ್ನು ನೋಡಿದೆವು. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல எழுந்திருந்து மறுபடியும் வாழ்ந்து மறுபடியும் செத்தாங்க. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅವರು ಜೀವ ಹೊಂದಿದರು, ನಂತರ ಸತ್ತರು. பிறகு இங்கே எப்பேற்பட்ட உயிர்த்தெழுதல் இது? ಇವಾಗ ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯಾವ ವಿಧವಾದಂತ ಪುನರುತ್ಥಾನವು, இந்த ஆண்டவர் அவர்தான் அதான் உண்மையான உயிர்த்தெழுதல். ಅದುವೇ ನಿಜವಾದ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವು. அதற்கு மேல் மரணமே கிடையாது. ಅದರ ನಂತರ ಮರಣವೇ ಇಲ್ಲ. பிறகு அது ஒரு முதல் உயிர்த்தெழுதல். ಅದು ಮೊದಲನೇ ಪುನರುತ್ಥಾನ. பிறகு அடுத்த உயிர்த்தெழுதல் எது தெரியுமா? ನಂತರ ಪುನರುತ್ಥಾನ ಏನು ಗೊತ್ತುಂಟೆ? விசுவாசிகளுக்குரிய உயிர்த்தெழுதல். ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ತಕ್ಕಂತ ಪುನರುತ್ಥಾನ. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. பிறகு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52 53 வரைக்கும். 1 ಕೊರಿಂಥ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 51 52. அது விசுவாசிகளுக்குரிய உயிர்த்தெழுதல். ಅದು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ತಕ್ಕಂತ ಪುನರುತ್ಥಾನ. விசுவாசிகள் உயிர்த்தெழுந்து தெய்வத்தோடு இருக்கிறவர்கள், ವಿಶ್ವಾಸಿಗಳು ಜೀವದಿಂದ ಎದ್ದು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದು. அப்போ அந்த சமயத்துல கிறிஸ்துக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாமும் இரண்டாம் வருகையிலே ரகசிய வருகையிலே உயிர் பெற்று ஆண்டவரோடு சேர்த்துக்கொள்ளும். ಆ ಒಂದು ಬರವಣದಲ್ಲಿ ಸತ್ತವರು ಮತ್ತು ಜೀವದಿಂದಿರುವವರು ನಾವು ರಹಸ್ಯ ಒಂದು ಬರವಣದಲ್ಲಿ ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತೇವೆ. ஆண்டவரோடு கூட 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்து ದೇವರೊಟ್ಟಿಗೆ 1000 ವರ್ಷಗಳ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. அரசாட்சி செய்த பிறகு, ಆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದ ನಂತರ 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு வெள்ளை சிங்காசன ஜட்ஜ்மெண்ட் உண்டு. 1000 ವರ್ಷಗಳ ಆಳ್ವಿಕೆ ನಂತರ ಬಿಳಿಯ ಒಂದು ಸಿಂಹಾಸನದ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಉಂಟು. கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். ಆಗ ದೇವರ ಮಕ್ಕಳಲ್ಲ விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. ಆವಾಗ ಅವರು ದೇವರ ನಂಬದಿರುವಂತ ಅವಿಶ್ವಾಸಿಗಳ ಪುನರುತ್ಥಾನವೂ ಉಂಟು. பழைய ஏற்பாடு உயிர்த்தெழுதலை பார்த்தோம், ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಪುನರುತ್ಥಾನ ನೋಡಿದೆವು, பார்த்தோம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಪುನರುತ್ಥಾನ ನೋಡಿದೆವು. வாழ்வதற்குரிய உயிர்த்தெழுதல், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವಂತ ಪುನರುತ್ಥಾನ, பரலோகத்திலே வேறு சரீரத்தோடு உயிர் பெற்று
நித்திய நித்தியமாயிருப்பதற்கு ஒரு உயிர்த்தெழுதல், பரலோக- விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதல், ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಒಂದು ಶರೀರವನ್ನು ಮಹಿಮೆ ಶರೀರವನ್ನು ಹೊಂದಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳುವಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಒಂದು பிறகு ஆண்டவரோடு கூட ஆட்சி செய்த பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ 1000 ವರ್ಷಗಳ ಆಳ್ವಿಕೆ ನಂತರ விசுவாசிகளும் உயிர் பெறுவார்கள். ಅವಿಶ್ವಾಸಿಗಳು ಜೀವದಿಂದ ಏಳುವರು. நாம் உயிர் பெற்று நித்திய வாழ்வுக்குள் கடந்து போகிறோம். ನಾವು ಜೀವವನ್ನು ಹೊಂದಿ ನಿತ್ಯ ಜೀವನಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. அவர்களும் உயிர் பெற்று ಅವರು ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ நியாயம் தீர்க்கப்பட்டு ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಹೊಂದಿ நரகத்திற்கு போவார். ಅವರು ನಿತ್ಯ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವರು. அதை நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 5வது வசனம். ಅದು ಪ್ರಕಟಣೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ. பிறகு டேனியல் புஸ்தகம் 12:22. ದಾನಿಯೇಲ್ ಪುಸ್ತಕ 12:2. பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12லிருந்து 15. ಪ್ರಕಟಣೆ 20 12ರಿಂದ 15. அது நியாய தீர்ப்பின் உயிர்த்தெழுதல் அவிசுவாசிகளுக்கு. ತೀರ್ಪಿನ ಒಂದು ಕಾಲ. சொல்லுங்க, நீங்க எந்த உயிர்த்தெழுதல் இருப்பீங்க? ಇವಾಗ ನೀವು ಯಾವ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ ಹೇಳಿ. எந்த உயிர்த்தெழுதலை நீங்க விசுவாசிக்கிறீங்க? ಯಾವ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ನೀವು ನಂಬುತ್ತೀರಿ? எதற்கு ரெடி ஆவறீங்க நீங்க? ಯಾವುದಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧವಾಗುತ್ತೀರಿ? விசுவாசிகளுக்குரிய உயிர்த்தெழுதல். ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಬೇಕಾದಂತ ಪುನರುತ್ಥಾನ. அது கடைசி அது மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். ಅದನ್ನು ಓದಿ ನಾವು ಮುಗಿಸೋಣ. 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிಕೇಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1 தெசலோனிಕೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ வாசிக்கிறேன். ಓದೋಣ. 15லிருந்து வாசிக்கிறேன். 15ರಿಂದ ಓದೋಣ. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, ನಾವು ಕರ್ತನ ಮಾತಿನ ಆಧಾರದಿಂದ ನಿಮಗೆ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ಕರ್ತನ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುವವರೆಗೆ ಜೀವದಿಂದ ಉಳಿದಿರುವ ನಾವು ನಿದ್ರೆ ಹೋದವರಿಗಿಂತ ಮುಂದಾಗಿ ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ களத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ಕರ್ತನು ತಾನು ಆಜ್ಞಾಘೋಷದೊಡನೆಯೂ ಪ್ರಧಾನ ದೂತನ ಶಬ್ದದೊಡನೆಯೂ ದೇವರ ತುತ್ತೂರಿ ಧ್ವನಿಯೊಡನೆಯೂ ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬರುವನು. அப்பொழுது ಆಗ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல் எழுந்திருப்பார்கள். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ ಸತ್ತವರು ಮೊದಲು ಎದ್ದು ಬರುವರು. பிறகு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு ಆಮೇಲೆ ಜೀವದಿಂದಿರುವಂತ ನಾವು ಅಂತರಿಕ್ಷದಲ್ಲಿ ಆತನ மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு ಅವರ ಸಂಗಡ ಮೇಘವಾಹನರಾಗಿ ಪಕ್ಕನೆ ಒಯ್ಯಲ್ಪಡುವೆವು. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ಹೀಗಾಗಿ ನಾವು ಸದಾಕಾಲವೂ ಕರ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆವು. இதற்கு தான் நம்ம ஆயத்தமா இருக்கும். ಇದಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. ಈ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನಕ್ಕಾಗಿ. உயிரோடு இருந்தாலும் ஆண்டவர் வந்துட்டாருன்னா அவர் கூட போயிடுவோம். ಜೀವದಿಂದ ಇದ್ದರೂ ದೇವರು ಬಂದರೆ ಆತನೊಟ್ಟಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. அவர் வர்றதுக்கு முன்னால் நம்ம செத்து முன்னாலும் நம்ம ಆರೋಡು ಇರಕ್ಕೆ ಆಂಡವರು ನಮ್ಮೈ ಉರಿತೇಳು. ಆತನು ಬರುವಾಗ ನಾವು ಸತ್ತಿದ್ದರೂ ಕೂಡ ಆತನೊಟ್ಟಿಗೆ ಜೀವದಿಂದ ಎದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. ಕರ್ತರ್ ತಾಮೇ உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இதற்கு முக்கியமான நமக்கு முன்னோடியா இருந்தவர் யார்? ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾಗಿ ನಮಗೆ ಮಾದರಿಯಾಗಿದ್ದ ಆತನು ಯಾರು? ಆಂಡವರಾಗಿಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவருக்கே மகிமையும் கனமும் புகழும் உண்டாவதாக. ಆತನಿಗೆ ಘನವೂ ಮಹಿಮೆಯೂ ಹೊಗಳಿಕೆಯೂ ಉಂಟಾಗಲಿ. ಕರ್ತರ್ ತಾಮೇ உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.